ஹே ஸ்டே செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம ஃபிலிக்ஸுக்கு தான் ஒன் ஷாட் பிகாஸ் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு பர்த்டே. அவங்க தான் ரொமான்டிக் அண்டு கோல்டு ப்ரொஃபஸர் டைப்பில் கேட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொருத்தாங்க ஃபிலிக்ஸுக்கு வந்துட்டு பொசசிவ் ஹஸ்பண்டும் கேட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொருத்தாங்க ஹைட் அண்ட் ஷார்ட் காம்போ கேட்டிருந்தாங்க. இது மூணையும் ஒரே ஒன் ஷாட்டில் கொடுக்குற பிகாஸ் என்னோட நிலமை அப்படி இருக்கிறா புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம பர்த்டே பேபிக்கு விஷ் பண்ணலாம். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே, யுவர் ட்ரீம்ஸ் ஆல் கம் ட்ரூடா. இந்த ஒன் ஷாட்டோட நேமு மை கோல்டு ப்ரொஃபஸர், மை ரொமான்டிக் ஹஸ்பண்ட். வாங்க ஸ்டோரிக்குள்ள போகலாம். ஸ்டார்டிங் சீன்லையே உங்கள் அம்மா கிட்ட நீங்கள் அம்மா என்னம்மா நீ சொல்லிகிட்டு இருக்க? அம்மா அவனுக்கு பர்த்டேம்மா, அதுக்கு தாம்மா கூப்பிட்டான். நீ என்னம்மா எங்கே போகிற? அது வந்து தெரிலம்மா, எங்கேயோ பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கான். எப்போ போவ? எத்தனை மணிக்கு வருவ? அம்மா என்னம்மா நீ கேள்வியாக கேட்டுட்ருக்க? நான் போன திரும்பி வரமா? நான் என்ன குழந்தையம்மா? இப்போ நான் ஃபஸ்ட் இயர் காலேஜ் சேர்ந்துட்டேம்மா. ஃபஸ்ட் இயர் தானே சேர்ந்துருக்க. பேசாமல் ஒன்று பண்ணேன். என்ன? அவனை இங்கே கூப்பிட்டு பர்த்டே செலிப்ரேட் பண்ண சொல்லு. அம்மா லூஸாம்மா நீ? அவன் பர்த்டேவை வந்து எப்படி நம்ம வீட்டில் செலிப்ரேட் பண்ணுவான்? அதனால் என்ன தப்பு? எங்கேயே பண்ண சொல்லு, எங்கேயும் போக வேணாம். அம்மா ப்ளீஸ்மா அப்படின்னு நீங்கள் கெஞ்சிட்ருக்கா. வெளியில் ஹாரன் சவுண்ட் கேட்குது. அம்மா வந்துட்டாம்மா, அவனை உனக்கு தெரியாதா? சின்ன வயசுலேருந்து பார்க்குறல்ல நீ. நீங்களும் ஹைஜனும் ஸ்கூல்லேருந்து ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அவனுக்கு பர்த்டே, அதுக்கு தான் ட்ரீட் வைக்க உங்களை கூப்பிட்டுட்ருக்கான். நீங்களும் வந்துட்டு உங்கள் அம்மா கிட்ட பர்மிஷன் கேட்டு இங்கே அழுதுட்டுருக்கா. அவன் உள்ளே வந்து ஹாய் ஆண்டி அப்படின்ட்டு வரான். வாப்பா. இவ கூட உன் பர்த்டேக்கு தான் கிளம்பிட்டு இருந்தேன். நான் கூட சீக்கிரமாக போடி அப்படின்ட்டு இருந்தேன். இவ தான் லேட் பண்ணிட்டான். அட அம்மா அப்படின்னு நீங்கள் அப்படியே உங்கள் அம்மாவை பார்க்க, உங்கள் அம்மாவை போகிறதெல்லாம் சரி, சீக்கிரமாக வீடு வந்து சேரணும், இல்லை காலை உடச்சி உட்கார வச்சுருவேன். சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாடா போவோம், இதுக்கு மேலே என்ன எங்கள் அம்மா விடவே மாட்டாங்க, மனசு மாறதுக்குள்ள வா ஓடிடுவோம் அப்படின்னு அவனை எழுத்துட்டு வர. ஹே என்னடி ஏடி வா, இவ்வளோ நேரம் விட மாட்டேன்னு இவங்க வசனம் பேசிட்டு உன்னை பார்த்ததும் பொய் சொல்கிறாங்கடா. சரி விட்டாங்களே அதுவே போதுவா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி போகிறீங்க. அப்போனா அவனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் அங்கே இருக்காங்க. நீங்கள் அப்படி என்ன பூரா வானரமும் இங்கே தான் இருக்க போல் அப்படின்னு அப்படியே பார்த்துட்டு ஹாய் அப்படின்னு எல்லாத்தையும் ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டி காய் சொல்லிட்டு நீ இன்னும் வளரவே இல்லையா அப்படிங்கிறான். ஆமாம் நான் ஆள் தான் வளரல, நீ மூளையும் வளரல அப்படின்னு நீங்கள் அவனை சொல்ல. ஏய் யாரடி மூளை வளரலாங்கிற அப்படின்னு உங்களை பிடிச்சிருக்க. நீங்கள் அப்படின்னு ஹைஜன் பக்கத்தில் போய் நினைக்கிறீங்க. ஹைஜனோ டேய் சும்மா இருங்கடா, அவள் ஏன்டா ஒம்புக்கு இருக்கிறீங்க? நாங்கள் உண்மையை தானடா சொன்னோம். அவள் க்யூட்டா டெடி அப்படின்னு அவன் ஆரம்பிக்க வந்தேன். போதும் நிறுத்துங்க, அப்புறம் நான் போயிடுவேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல. உன்னை கூட்டிகிட்டு வந்தது நாடி, என்கிட்ட கேட்காம போவியா அப்படின்னு சொல்லிட்டு ஹைஜின் பேசிகிட்டு இருக்காங்க. கேக் வருது. ஓகே சண்டே எனக்கு கேக் வந்துச்சு, அதை கட் பண்ணலாம் அப்படின்னு ஹைஜின் வாங்கி வச்சு அப்படியே கேக்கை கட் பண்ணும்போது உங்கள் கையும் பிடிச்சி சேர்த்து தான் அப்படியே கட் பண்ணுறான். நீங்கள் நான் ஏன் அப்படிங்கும்போது கட் பண்ணடி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்தா கட் பண்ணுறீங்க. கேக் கட் பண்ணதும் ஃபஸ்ட்டு அவன் உங்களுக்கு தான் ஊட்டி விடுறான். பாடுறா அப்படின்ட்டு மற்றவங்கெல்லாம் பார்த்துருக்கா. நீங்கள் அடுத்து அவனுக்கு ஓட்டி விடுங்க. மச்சான் எதுவும் லவ்ஸ் ஓடுதோ அப்படின்னு ஒருத்தவங்க காது கிட்டே வந்து ஹைஜின் கிட்ட கேட்க. அடிச்சு பண்ணாட, அவள் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், நாங்கள் 2 பேர் சின்ன வயசுலேருந்து ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் அப்படிங்கிறான். உங்களை ஒரு சிஸ்டமாக தான் பார்க்குறான். அதை தான் வந்துட்டு சொல்கிறான். அப்படியா ஓகே அப்படின்னு நீங்கள் அடுத்த இந்தாடா கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு கிஃப்ட் பாக்ஸை கொடுக்குறீங்க. பாரா மேடம்க்கு இருக்குது கிஃப்ட் வாங்குறதுக்குலாம் தெரிஞ்சிருக்கு அப்படிங்க. ஏண்டா ஒவ்வொரு பர்த்டேக்கு நான் கிஃப்ட் பண்ணதில்ல அப்படின்னு. ஓகே அப்படின்னு இந்த வாட்டி என்ன கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓப்பன் பண்ணுறான். அதில் ஒரு பிராண்டட் வாட்ச் இருக்குது. வாவ் நைஸ் நல்லா இருக்குடி அப்படிங்கிறான். கையில் கட்டு அப்படின்னு. அப்போ நீங்கள் கட்டி விடு அப்படின்னு அவன் கொடுக்க. நீங்கள் அதை வாங்கி அவன் கையில் கட்டி விட்டீங்க. அவனும் வாவ் நல்லா இருக்குல்ல அப்படிங்கிறான். அப்படின்னு அவன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு மறுபடியும் அப்படியே எல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க. பார்ட்டி போயிட்டுருக்கா. அவனுங்க வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிங்க. வேணாடா தேவையில்ல, இது ஜஸ்ட்டு பியர் தாண்டி, ஒன்றும் பண்ணாது. நான் வீட்டுக்கு வர நேரத்தோடு போகணும், இல்லை எங்கள் அம்மா என் தோலை விரிச்சிரும், புரிஞ்சுக்கோ. ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ஒன்று உருட்டிட்டு போகிற பொறுப்பு ஏன் தலையில் ஒப்படைச்சிடாதா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்ல. சச்சே அப்படிலாம் ஆகாது, என்ன போய் அப்படி நினச்சிட்டேடி, அவ்வளோ கேவலமான ஆளாடினா அப்படிலாம் நான் குடிக்க மாட்டேன்டி அப்படின்னு சொன்னதெல்லாம் நினச்சி இப்போ நீங்கள் நடு ரோட்டில் உட்காந்துட்டு யோசிச்சுட்டு அவனை மண்டையாக கொட்டுறீங்க. பிகாஸ் அவன் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணி மாட்டேன் ஆகிட்டு. ஏன்டி அடிக்கிற அப்படின்னு. எருமை அப்பயே சொன்னல ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணாதேன்னு, கேட்டியா நீ? உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நமக்கு என்னான்னு அவன் பாட்டுக்கு ஒவ்வொரு பக்கம் மாட்டேட்டானுங்க. இப்போ உன்னை கொண்டு போய் உன் வீட்டில் நான் தள்ளணும். ஐயோ பேசாமல் வாங்கேண்டா அப்படின்னு எடுத்துகிட்டு வர. அவனும் வளரிட்டு ஒரு பக்கமாக போக. ஐயோ இந்த பக்கம் ரோடு ஒழுங்கா பார்த்து நடடா. அதெல்லாம் எனக்கு தெரியும்டி, நான் எப்படி சேஃபாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சாய. உனக்கு நடக்கவே முடியல, இதில் நீ போய் என்ன சேஃபாக, உன்னை தான் நான் சேஃபாக கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு டே காரா அப்படின்னு பிடிச்சி இழுக்கா. அவன் அந்த பக்கம் சாய. ஒரு வழியாக ஒரு கார் டக்குன்னு வந்து பிரேக் போட்டு நிற்குது. அந்த காரில் டோமுன்னு இடிச்சு அப்படியே ஹைஜின் பிடிக்கா. ஐயோ எத்துட்டானா
டெத்து டே ஆயிடுச்சா அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி உடனே பார்த்துட்டு இருக்க. அப்போ கார்க்குள்ளேருந்து அப்படியே இறங்கி ஒருத்த வரும். அவனை ஐயோ இவன் செத்தது மட்டும் இல்லாமல் நம்மளை பிரச்சனையில் வேறு மாட்டி விட்டானே, இவன் கூட ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கு எனக்கு இதுவும் தேவை, இதுக்கு மேலேயும் தேவை அப்படின்னு நீங்கள் கையை பசிச்சுட்டு சாரி சார் அப்படிங்கிறீங்க. என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நடு ரோட்டில் நின்று 2 பேரும் அப்படின்னு அவங்க கோவமாக கேட்க, அது இது என் ஃப்ரெண்டு கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டான், அதுதான் அப்படி ஆயிடுச்சு, நீங்கள் தான் அவனை இழுத்து கொலை பண்ணிட்டீங்க. எது அப்படின்னு நான் பார்க்க, ஆமாம் கொலை பண்ணிட்டீங்க அப்படின்னு ஹைஜின் எழுந்திருக்கா. அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. ஆமாம் யாரை கொலை பண்ணா அப்படின்னு ஹைஜின் கேட்க, மரம் பண்ண உன்னதான் நான் செத்துட்டேண்ணா, நான் செத்து போயிட்டேண்ணா, என்னடி சொல்கிறேன், நான் செத்துட்டேண்ணா, ஐயோ எனக்கு வாழ்க்கையில் எதையுமே இன்னும் பார்க்கல, அதுக்குள்ளே என்ன சாவடிச்சிட்டேனே அப்படின்னு போய் நிற்கிறவனை சட்டையை பிடிச்சி, என்னை எப்படா நீ சாவடிக்கலாம், என்னடா சாவடிச்சேன், நான் இன்னும் லைஃப்பில் எதையுமே பார்க்கலடா, என்ன போய் சாவடிச்சிட்டு அப்படின்னு அழுதுட்டுருக்கு. நீங்கள் அப்படியே பேன் முடிச்சுட்டுருக்க. ஏய் இடியட்ஸ், என்ன இங்கே க்ரியேட் பண்ணிகிட்ருக்கீங்க ட்ராமாவை, ஒழுங்காக ஓடி போயிருங்க அப்படின்னு சொல்லி அவன் மிரட்ட. நீங்கள் என்ன ரோட்டில் ஒரு ஓரமாக எது அது சைடில் போயிட்டு இருந்தவங்க மேலே காரை விட்டு ஏற்றிட்டு என்ன பேசுகிறீங்க? அப்படியா சரி, 2 பேரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க இங்கே நடு ரோட்டில் நின்றுட்டு? அது நாங்கள் காருக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம், அதுக்குள்ளே நீங்கள் அப்படி சொன்னதே. ஆமாம் நாங்கள் காருக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னு அப்படியே வாமிட்டு டக்குன்னு ஃபிலிக்ஸ் தான் அங்கே நின்றுட்டு இருந்தது இவ்வளோ நேரம். அப்படியே ஹைஜினை தள்ள வாமிட்டை கரெக்டாக காரில் முன்னாடி உள்ள பேனட்டில் எடுத்து வச்சிட்றான். அப்படியே ஃபிலிக்ஸ் முறைக்க நீங்கள் ஐயோ போச்சு இருக்கிறது பத்தலன்னு இவன் வேறு அப்படின்ட்டு நீங்கள் அது சாரி சார் நான் வேணா வாட்டர் வாஷ் பண்ணி கொடுத்துட்டுமா அப்படின்னு கேட்குறீங்க. அவன் அப்படியே உங்களை மறைச்சிட்டு ஒழுங்காக காரில் ஏறு அப்படின்ட்டு ஹைஜீனையும் பிடிச்சி எடுத்துகிட்டு காரில் முன் சீட்டில் உட்கார வச்சுட்டு உங்களை அப்படியே பார்க்குறீங்க. நான் எதுக்கு அவனையே ஏற்றுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நியாயமாக உங்கள் 2 பேர் மேலேயும் தான் காரை ஏற்றணும், போன பொண்ணு காருக்குள்ளே உங்களை ஏற்றுறேன், ஒழுங்காக உட்கார், உங்கள் வீட்டில் தான் அவன் ட்ராப் பண்ணுவேன் அப்படிங்கிறான். எதே அதெல்லாம் அவனு வேணாம், ஸ்கூல் படிக்கிற பொண்ணு மாதிரி இருந்துட்டு உனக்கு தண்ணி அடிக்கணுமா அப்படின்னு கேட்க, நான் எங்கே தண்ணி அடிச்சிருக்கேன் அப்படிங்கிறீங்க. நீங்கள் நீ தண்ணி அடிக்கல, நான்லாம் இல்லை, எல்லாம் இந்த இருமையால் வந்துச்சு அப்படின்னு ஹைஜன் மண்டையிலே ஓங்கி ஒரு கொட்டை. அவன் இவ்வளோ நேரம் தலை தொங்கி போய் படுத்துட்டு இருந்தேன். ஏன்டி அடிக்கிற, நானே செத்து போயிட்டு, நான் பாவம்ல செத்தவனை மேலும் மேலும் ரணப்படுத்துறீங்களேம்மா அப்படின்ட்டு அவன் அப்படியே பயங்க. சனினே எல்லாம் ஒன்றால் வந்தது அப்படின்னு மறைச்சிட்ருக்கா. உன்னை உள்ளே ஏறுன்னு சொன்னேன் அப்படின்னு ஃபிலிக்ஸ் மிரட்ட தோ அப்படின்னு. ஐயோ இவன் வேறு வீட்டுக்கு அவன் அடம் பிடிக்கிறானே, அம்மாவுக்கு தெரிஞ்சு இன்றைக்கி நமக்கும் டெத்து டே செலிப்ரேஷன் தான் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே உட்காந்துருக்கீங்க. பின்னாடி உட்காந்து நகத்தை கடிச்சிட்டு ஐயோ போச்சு மாட்டணும், என்ன பண்ணுறது, எப்படி இந்த எஸ்கே பார்க்குறது அப்படின்னு யோசிச்சிட்டேன். சார் என்ன அது ஆமாம் உன் வீடு எங்கே இருக்க, அட்ரஸ் சொல்லு, ட்ராப் பண்ணுறேன். என் வீட்டுக்கு ஏன் சார், ஃபஸ்ட்டு இவன் தான் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கான், அதனால் இவனை ஃபஸ்ட்டு கொண்டு போய் அவங்க வீட்டில் சேஃபாக விட்டுட்டு அப்புறமா என்னோடய வீட்டுக்கு போகலாமா அப்படியே பார்க்குறான். ஹைஜீன் ஏற்கனவே திரும்ப வாமிட் வர மாதிரி பண்ணுவோம், அதுவும் சரிதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே காரை ட்ரைவ் பண்ணிட்டு ஹைஜீனோட வீட்டு வாசலில் நிற்க. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, அப்பாடா வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்ட்டு. சார் இவனை என்னால் தூக்கிட்டுலாம் போக முடியாது, அதனால் இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்தேன் நீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஃபிலிக்ஸ் கார் டோர் ஓப்பன் பண்ணி ஹைஜீனை பிடிச்சி வெளியே இழுத்து, யாரா நீ கயிறா மேலாம் கை வைக்காத அப்படின்னு அவன் புலம்பிட்டேக்க, வாடா அப்படின்னு அவனை குண்டு கட்டா உள்ள தூக்கிட்டு போவான். அவன் கத்த இப்படியே அவனுக்கு 2 பேரும் உள்ளே போகிறத கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு, ஹீரோ இதுதான் டைம் ஓடிடுடி அப்படின்னு செப்பலை தூக்கி கையில் வச்சுட்டு குடுன்னு அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறீங்க. நீங்கள் பின்னங்கால் பெரடியில் அடிக்க அங்கே எடுத்த ஓட்டம் வீட்டு வாசல் வந்தால் நிற்கிறீங்க. அப்பாடா நல்ல வேலை தப்பிச்சோம் அப்படின்ட்டு மூச்செல்லாம் இழுத்து விட்டுட்டு அப்படியே நேராக வீட்டுக்குள்ளே இல்லை டோர் நாக் பண்ண அவங்க அம்மா கதை எவ்வளோ நேரம் அப்படின்னு ஆரம்பிக்க, அம்மா கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, தள்ளு எனக்கு டயர்டாக இருக்குது அப்படின்னு கொடுக்கணும்னு இதுக்கு மேலே என்ன திட்டு விழுடு ரூம் கொடிடுறீங்க. அவங்களுக்கு பயம் வேறு எங்கே வருவானோ ஃபீலிக்ஸ் அப்படின்ட்டு போய் ரூமில் பூந்துட்டு ஜன்னலில் வழியாக மெதுவாக பார்க்குறீங்க, அதாவது கார் இது வருதா வாசலை நிற்கிதாங்கிற மாதிரி பார்க்குறீங்க. எதுவும் வரல, அப்பாடா அப்படின்ட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு பெட்டில் படுத்துட்டு இருந்தாலும் உங்களுக்கு
ஹைஜீனுக்கு என்னாச்சுன்னு தெரியல, அவங்க வீட்டில் இன்றைக்கி நல்லா மாட்டலாம் அவன் பாவம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, நல்ல வேலை நம்மளே சேர்த்து மாட்டி விட்ருக்கோம், அந்த எருமை நம்ம எஸ்கேப் ஆகிட்டோம் அப்படின்னு கொஞ்சம் ஹாப்பியோடு அப்படியே தூங்கிடுறீங்க. நெக்ஸ்ட் டே உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. அங்கே தான் ஹைஜீன் வந்துட்டு ஆல்ரெடி படிச்சிருக்கான். அவன் படிக்கிற காலேஜில் தான் நீங்கள் வந்துட்டு ஜாயின் பண்ணிருக்கீங்க. அவன் செகண்ட் இயர் படிச்சிருக்கா, நீங்கள் ஃபஸ்ட் இயர். ஸோ வந்துட்டு ஹைஜீனுக்கு கால் பண்ணால் காலே அட்டன் பண்ணல. இந்த எருமை என்ன இவ்வளோ நேரம் தடித்த மப்பு இன்னுமா இறங்கலை, தூங்குறானாட்டிருக்கு. சரி காலேஜில் போய் ஒன்று பேசிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காலேஜுக்கு கிளம்பி ஸ்வீட்டி வந்துட அவகிட்ட அப்படியே நேற்று நடந்தெல்லாம் சொல்ல, என்னடி சொல்கிறேன், ஆமாம் மச்சான், இந்த எருமையை நம்பி கூட போனதுக்கு என்னை நல்லா ஒருத்தட்ட சிக்க வச்சிச்சு. நல்ல வேலை அவன் வீட்டில் வந்து ட்ராப் பண்ணுறான், பேரண்ட்ஸ்கிட்ட பேசுகிறேன்னா நான் வேறு பீதியில் இருந்தேன்டி. அவன் அப்படியே மூளை அப்போ தான் நல்ல வேலை செஞ்சிச்சு. ஹைஜீனை கொண்டு போய் அவன் வீட்டில் விட்டுட்டு போகலான்ட்டு நான் அங்கேருந்து ஓடி வந்துட்டேன். நம்ம சான்சரை அப்போ ஹைஜீன் யாருக்கு தெரியும் அவன் நிலைமை எவ்வளோ கவலைக்கிடமாக இருக்குன்னு தெரியல. காலையிலேருந்து கால் பண்ணுறேன், எருமை அட்டன் வேறு பண்ண மாட்டேங்குது. ஒரு வேலை இருக்கானோ போயிட்டானோ அப்படிங்கிறீங்க. அடி பாவி அப்படிங்க அவன். சரி விட்டு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே அப்படியே காலேஜ்குள்ளே வரீங்க. நீங்கள் ஸ்வீட்டியும் அப்படியே பேசிட்டே அப்படியே நீங்கள் திரும்ப இப்போ ஃபிலிக்ஸை பார்த்து ஸ்வீட்டியும் மச்சான் அங்கே பாரு அவன் செம்மையாக இருக்காண்டி, இங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருப்பானோ அப்படின்னு. யார் அப்படின்னு திரும்புறீங்க. பார்த்தாங்க ஃபிலிக்ஸ் இருக்கா. ஆத்தி அப்படின்னு நீங்கள் புக்கை வச்சு மூஞ்ச மாதிரிக்கா. என்னாச்சு மச்சா அப்படின்னு புக்கை இழுக்க அப்படியே விட்டுறி மாட்டி விட்டுறாத அப்படிங்கிறீங்க. என்னாச்சு? நேற்று சொன்னனே அந்த டெரர் பீஸ் அதாண்டி. என்னடி சொல்கிற? போச்சு போ, காலேஜ் வரைக்கும் என்னை தேடிட்டு வந்துட்டான் போலடி. அவன் காரை வாட்டர் வாஷ் பண்ணி தரேன்ட்டு நான் ஓடி வந்ததுனால இங்கே வந்துட்டானோ அப்படின்னு நீங்கள் பயப்பட. சே அதுக்காக இவ்வளோ தூரம் ஒரு மனுஷன் செலவு பண்ணிட்டு வரப்பான் அப்படிலாம் இருக்காது. பின்ன அவனுக்கு இங்கே என்ன வேலையாக இருக்கும் யாருக்கு தெரியும்? இங்கே கூட அவன் படிக்கலாம்ல, இருக்கலாம். இனி அவன் கண்ணில் நான் படவே கூடாதுடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயந்துட்டே கொடுக்கணும் ஓட ஸ்வீட்டி. எருமை நில்லு அப்படின்னு அப்படியே பின்னாடியே வரா. 2 பேரும் அப்படியே கொடுக்கணும் ஓடி போய் கிளாஸ் ரூமை தேடி கண்டுபிடிச்சி அப்பாடா அப்படின்னு உட்காந்துட்டு நீங்கள் ஐயோ இவனும் இதே காலேஜில் தான் படிப்பான் போலையே, இவன் கண்ணில் படாமல் தெரியணும், கடவுளே என்னை இவன் கிட்டத்து எப்படியாச்சும் காப்பாற்றிடு அப்படின்னு கண்ணை ஓடி நீங்கள் வேண்டிகிட்டு இருக்கா. அப்போ ஒரு ப்ரொஃபஸர் கிளாஸ் ரூம்குள்ளே போடுறாரு. எல்லோரும் குட் மார்னிங் சரியாக இருந்திருக்கா. நீங்களும் குட் மார்னிங் சார் அவ்வளோதான். அப்படியே வரல அதுக்கு மேலே. அப்படியே ஃபிலிக்ஸ் தான் ஃபஸ்ட்டு வந்த ப்ரொஃபஸரே. அவனை பார்த்ததுமே உங்களுக்கு சப்த நாடி அடங்கி போய் ஆத்தி என் கடவுளே இப்படி இருக்க, நீ எதை எனக்கு வேணான்னு சொல்லணும் அதையவே கோத்து விட்டு வேடிக்கை பார்க்குறிய, நல்லா எங்களை வச்சு செய்கிற அப்படின்ட்டு. இப்போ தான் இவனை பார்க்கவே கூடாச்சு, கடைசியில் இவனையே ப்ரொஃபஸராக கொண்டு வந்து நிறுத்தியிருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முழிச்சிக்கிட்டு அப்படியே புக்கை வச்சு மறுபடியும் மூஞ்ச மறைச்சிட்டு கீழே உட்கார. ஸ்வீட்டியோ மச்சான் நேற்று செலிப்ரேஷன் பண்ணதுன்னா இப்போ இனிமேல் உனக்கு டெய்லி செலிப்ரேஷன் தான் அப்படிங்கிறா. அப்படி பாவிக்கிறாதைக்கு அப்படின்ட்டு நீங்கள் அவள் காலில் ஒரு மிதியை போட அவ்வளோ அப்படின்னு கத்த. கரெக்டாக ஃபிலிக்ஸ் திரும்ப நீங்கள் ஐயோ போட்டு கொடுத்துட்டாலே அப்படின்னு இப்போ நல்லா புக்கை வச்சு மூஞ்ச மூட. அவனும் அப்படியே எட்டி பார்த்துட்டு யார் அது அப்படின்ட்டு அங்கே வரான். அப்போ ஸ்வீட்டியோ அது சார் தெரியாமல் காலை இடிச்சுக்கிட்டேன் அப்படின்னு நான் சொல்ல. ஓகே யார் நீ, மூஞ்சை எப்படி மறைச்சிருக்கா, புக்கை நவுத்து அப்படிங்க. ஐயோ போச்சே அப்படின்னு மெதுவாக அப்படியே புக்கை நீங்கள் நகர்த்த. அப்படியே ஃபிலிக்ஸ் உங்களையே பார்த்துட்டு இருக்கிறீங்க. அது சார் குட் மார்னிங் சார். உன் பேர் என்ன? ஹீரா சார். சிடவுன் அப்படின்ட்டு பாடி புக்க. என்ன உட்காருன்ட்டான். அப்பாடா மறந்துட்டானோ, அவனுக்கு ஞாபகம் இல்லை போல், நம்மளை தான் பயந்துட்டு இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்துட்டு அப்பா மறந்துட்டான் அப்படின்னு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கா. அதுக்குள்ளே அடுத்தது ஓகே இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே அதனால் வந்துட்டு பெருசாக எதுவும் கிளாஸ் எடுக்கல அப்படின்ட்டு அவனை பற்றி மட்டும் இன்ட்ரோ கொடுத்துட்டு உங்களை எல்லாத்தையும் பற்றி கேட்டு அப்படியே வெளியே போக. அப்போ ஸ்வீட்டியோ சார் அப்படின்னு அவனை கூப்பிட்றா. நீங்கள் இப்போ ஏண்டி போகிறவனை திருப்பி கூப்பிட்ற அப்படின்னு. இல்லை மச்சான் நேற்று நீ அவனை பார்த்தேன்டில்ல, அவருக்கு ஒன்று ஞாபகமே இல்லை பாரு. அதுதான் அப்படி எருமை, அதுக்கு அவர் கூட்டை நான் ஞாபகப்படுத்தி எனக்கு நீயே வாண்டடாக செருப்படி வாங்கி கொடுக்க பார்க்குற, வெளுத்து விட்ருவோம் பார்த்துக்கோ அப்படின்ட்டு நீங்கள் அப்படி திருமொழிக்கா. ஸ்வீட்டியை பார்த்து ஃபிலிக்ஸ் என்ன அப்படின்னு திரும்ப ஒன்றும் இல்லை சார். இல்லை அடுத்த ப்ரொஃபஸர் வருவாங்களா இல்லையான்னு கேட்கத்தான் கூப்பிட்டாடின்னு அவன் சமாளிக்கா. அவன் அப்படி முடிச்சுட்டு அடுத்து வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டு போயிடறான். அப்பாடான்ருக்கு. நீங்கள் இப்படி இப்போ ஸ்வீட்டியை மொத்த யாருக்கிட்டே அவனை கூப்பிட்டா இல்லடி அவருக்கு ஒன்று ஞாபகம் இல்லையான்னு தெரிஞ்சுக்க. எருமை அவனே மறந்துதான், நீ போய் ஞாபகப்படுத்த பழக்க போட்டு அடிச்சுட்டு இருக்கீங்க அப்படியே சண்டை போட்டுருக்கா. அடுத்த ப்ரொஃபஸர் வராங்க. அதுக்கப்புறம் இப்படியே தான் ஒவ்வொருத்தராக வராங்க. சும்மா இன்ட்ரோ மட்டும்தான், கிளாஸ்லாம் நடக்கல. எனக்கு டேவே உங்களுக்கு அப்படியே ஸ்கிப் ஆகுது. ஈவினிங் வந்ததுமே இந்த எருமைக்கு என்னதாச்சு, கால் பண்ணால் கூட அட்டன் பண்ண மாட்டேங்கிறான் அப்படின்னு நீங்கள் கால் பண்ண அப்பயும் அட்டன் பண்ணல அப்படின்ட்டு நீங்கள் அவனை பற்றி யோசிச்சுட்டே அந்த நைட் அப்படியே ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே எப்பவும் போல் காலேஜ் கிளம்பி போனதும் ஃபஸ்ட்டு பார்க்கறது நீங்கள் ஹைஜீனை தான்.
இவனுக்கு என்ன ஆச்சு, என்ன நல்லா அந்த கையை யாரோ தொட்டில் கட்டு போட்டிருக்காங்க அப்படின்ட்டு கிட்ட போய் நீங்கள் அவன்கிட்ட, ஏய் அடே எருமை, நீ உயிரோட தான் இருக்கியா? எம்மா தாயே, உன் புண்ணியத்தில் உயிரோட தான் இருக்கேன் அப்படிங்கிறான். ஏண்டா காலையிலேருந்து கால் பண்ணுறேன், அட்டன் பண்ணணும்னு தோணல உனக்கு? இல்லை ஒரு கால் பண்ணி தான் நீ என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொன்னியா? ஏன்டா எனக்கு காலேஜ் வரல, நான் ஃபர்ஸ்ட் டே வந்திருக்கேன். காலேஜ் வர நிலமையிலையாடி நான் இருக்கேன். ஏண்டி நைட்டு எம்மக்கிட்ட கோத்து விட்டு என்னெல்லாம் பேசுகிறேன்? எது நானா? அம்மா என்னடாச்சு? அந்த ஆள் உன்னை அந்த ஆள் எல்லாம் வீட்டில் போட்டு கொடுத்து எவ்வளோ வாங்கி கொடுக்க முடியுமோ அவ்வளோ வாங்கி கொடுத்துட்டாரு. எம்மா பரதேவலை, என்னை வீட்டில் கொண்டு வந்து சேர்க்க அவனுக்கு வேறு ஆளே கிடைக்கலையா? அவன்கிட்ட தான் ஹெல்ப் கேட்பியா? ஏய் எனக்கு என்னடா தெரியும், நான் எங்கடா ஹெல்ப் கேட்டேன்? நீ தாண்டா வாண்டடா போய் அவன் வண்டியில் விழுந்த. அது மட்டும் இல்லாமல் வாமிட் பண்ணி வச்சு அவன் அதுக்கு வேறு என்கிட்ட பணம் கேட்டோன்னா நான் சுற்றிக்கிட்டு இருக்கேன், அது தெரியுமா உனக்கு? அது மட்டும் இல்லாமல் அவர் நம்ம காலேஜ் ப்ரொஃபஸர் வேறடா அப்படின்னு சொல்ல, எருமை அவனுக்கு அது மட்டும் தான் தெரியுமா? வேற என்ன? அவன் வேறு யாரும் இல்லடி, என் கூட பிறந்த உடன் பிறப்பு அவன் தாண்டி அது. ஐயோயோ, எப்பவும் சொல்லுவே ஒரு சிடுமுஞ்சி உனக்கு ஒரு அண்ணன் இருக்குன்னு, அந்த சிடுமுஞ்சி பையன் அவனே தாண்டி. என்னடா சொல்கிற? அப்போ உன்னை சேதாரம் பண்ணது அவனே தாண்டி. படுபாவி, எப்படி அடித்து வச்சுருக்கான். ஐயோ அப்படின்னு கையப்படி, வலிக்குது நீ எருமை விட்றி அப்படின்னு நான் கையெழுக்கா. சாரிடா, என்னடா இது, கையை தொட்டில் கட்டி போடுற அளவுக்கு ஆயிடுச்சு. அவனடி கையை படிச்சு முறிச்சு விட்டான். ஆட பாவி, அவனுக்கு கல்யாணமே நடக்காது. என்னடா இப்படி சாப விடுறா? பின்ன உன்னை போட்டு இப்படி அடிச்சிருக்கான் பாரு. அந்த ஆள் கல்யாணப்போ அந்த பொண்ணு எங்கேயாவது ஓடி போயிடுவா. அடியே இதெல்லாம் ரொம்ப ஓவர். என்ன உங்கள் அண்ணனுக்கு சப்போர்ட்டா? அதெல்லாம் இல்லை, ஆனால் நீ இப்போ விடுற சாபம் காமெடியாக இருக்குடியா அப்படின்னு அவன் சிரிக்கிறான். நீங்கள் போடா எருமை அப்படின்னு எருமை வலிக்குதுடி, அடிப்பட்ட இடத்துலையே அடிக்கிறாளே, புண்பட்ட இடத்தையே ரணமாக்குறாங்களே அப்படின்னு ஹைஜீன் போலமா. சரி எனக்கு டைம் ஆச்சு அப்படின்ட்டு நீங்கள் திரும்ப ஸ்வீட்டையும் கரெக்டாக வந்துடா. ஹே இவனை யார் பஞ்சர் பண்ணிவிட்டா அப்படின்னு வந்து கேட்க, ஹைஜீன் அப்படியே ஸ்வீட்டியை பார்த்து மாறிக்கா. என்ன மறுப்பு, எங்கேயோ வாய் கொடுத்து நல்லா வாங்கி கட்டியிருக்க போல அப்படிங்கிறா. ஒழுங்காக ஓடிடு, இல்லை அவ்வளோதான் அடிக்கிற அடியில் அப்புறம் வாய் வெத்தலை பக்கு போட்டோம். எங்க அட்ரா பாப்போம், ஏற்கனவே ஒரு கை தொட்டில் ஆடிட்டுருக்கு, இப்போ வந்துட்டு இவர் அடிப்பாரா, இன்னொரு கையும் தொட்டில் தொங்க விடுறாரு அப்படின்னு ஸ்வீட்டி ஏங்குற. 2 பேரும் அடிச்சு கற்றுறீங்க. ஐயோ இது 2 ஆரம்பிச்சு வச்சு அடி. டேய் கிளாஸுக்கு டைம் ஆச்சுனால கிளம்பு வாடி அப்படின்னு ஸ்வீட்டி எழுத்துட்டு அவங்க கிளாஸ் ரூம்க்கு வந்தா. அங்கே ஃபிலிக்ஸ் அப்படியே உங்கள் 2 பேர்த்தையும் மறைச்சிருக்கான். இவன் ஏன்டி காலங்காத்தாலே ஐயனார் சில மாதிரி நின்றுட்டுருக்கான் அப்படின்னு நீங்கள் அப்படியே நிமிர்ந்து பார்க்குறீங்க. ஆக்சுவலி நீங்கள் நல்லா வந்து ஷார்ட், ஸோ வந்துட்டு அவனுக்கு வந்து செஸ்ட்டுக்கு கீழே தான் இருக்கீங்க. அப்படியே வந்துட்டு அப்படியே நிமிர்ந்து அவனை பார்க்க அவனும் அவங்கள அப்படியே குனிஞ்சு பார்த்து நல்லா முறைச்சிட்டே இருக்கான். நீங்கள் அப்படியே அண்ணாந்து பார்த்துட்டே இருந்தது. ஐயோ கழுத்து வலிக்குது, எவ்வளோ நேரம்டா இப்படியே பார்க்குது, பண்ண மரம் இப்போ எதுக்கூட செக் போஸ்ட் மாதிரி குறுக்க வந்து நிற்கிறேன் நகராம அப்படின்னு. சார் அப்படின்னு திக்கி தானே நீங்களும் ஸ்வீட்டியும் அப்படியே கூப்பிடாவணும். கிளாஸ் ஆரம்பிச்சு எவ்வளோ நேரம் ஆச்சு? ஆடி அசைஞ்சு உங்கள் 2 பேத்துக்கு மட்டும் என்ன 1/2 மணி நேரம் கழிச்சு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுமா? ½ அன் ஹவரும் லேட்டாக வந்திருக்கோம் அப்படின்னு 2 பேரும் ஒருத்தர் பார்த்துட்டு டைமை பார்க்குறீங்க. ஆக்சுவலி ஒரு 10 நிமிஷம் தான் இருக்குது. சார் 10 நிமிஷம் தான் சார் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்வீட்டி திக்கி தானே சொல்ல. இப்போ நான் போய் சொல்கிறேன்னா, ஆமாடா நீ போய் தான் சொல்கிற அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. பட் வாய் தான் சொல்லாமல் இன்னும் அப்படியே 2 பேர்த்தையும் மறைச்சிட்டு, இதான் லாஸ்ட் வார்னிங், இன்னொரு டைம் இது பண்ணிங்க உள்ளே போங்க அப்படிங்க 2 பேர் கொடுக்கணும். ஓடி போய் உங்களோட இடத்துல உட்காந்துக்கிறீங்க. அதுக்கப்புறம் கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுறான். அப்பப்போ உங்ககிட்ட வேறு கொஷின் பண்ணிகிட்டே இருக்கான். அவங்களுக்கோ ஏன்டா ஒட்டக்கச்சிவிங்க சும்மா என்னை எழுப்பி விட்டுட்டே இருக்கா? இப்போ தான்டா ஃபர்ஸ்ட் டேவே வந்திருக்கோம், நேற்று ஃபுல்லாக ஒரு கிளாஸ் எடுக்கல, இன்றைக்கி தான் கிளாஸே எடுக்கிறேன், அதுக்குள்ளே 108 கேள்வி என்கிட்ட கேட்டா, எனக்கு மட்டும் எப்போ பதில் தெரியும்? இதெல்லாம் தெரிஞ்சுட்டாடா நான் படிக்க வந்திருக்கேன் அப்படின்னு நீங்கள் திருமுழிக்கா. ஏய் உடனே தான் கொஷின் கேட்டால் ஆன்சர் பண்ணேன், என்ன திருத்துன்னு முழிக்கிற? தெரியாது சார். உட்காரு, இதெல்லாம் தெரியாது, ஆனால் பக்கத்தில் நான் என்னன்னு பேசிகிட்டே இருக்கு, கிளாஸை கவனி அப்படின்னு திட்டுறான். நீங்கள் பாவி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஸ்வீட்டியோ உங்ககிட்ட எதை கேட்குறான். நீங்கள் அதுக்கு பதில் சொல்லியிருக்கா. மறுபடியும் சாக் பீஸ் ஒன்று பறந்து வந்து உங்கள் மண்டையில் ஒழுங்க அப்படி திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா அப்படியே ஃபீலிக்ஸ் கை கட்டிட்டு, உனக்கு என்ன தான் பிரச்சனை? நீங்கள் அப்படியே எழுதுன்னு, உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு பார்க்குறீங்க. கிளாஸை விட்டு வெளியே போ. சார் நான் வெளியில் போன்னு சொன்னேன், இப்போ நீ போறியா இல்லை நான் போட்டு மாடிங்கோ மற்றவங்கெல்லாம். சார் அது வந்து நீங்களாம் போக்காதீங்க சார், ஏன் ஹீரோ அப்படி பண்ணுற ஃபர்ஸ்ட் டேவே அப்படின்னு. நான் என்னடா பண்ணேன்? ஸ்வீட்டி அப்படியே மறைச்சிட்டீங்க, வெளியில் போய் நின்றுக்கிறீங்க. அவனோ உங்களை வெளியே நிற்க வச்சுட்டு கிளாஸ் எடுத்துகிட்டு நீங்கள் எருமை சரியான ஆள், சரியான ஒட்டக்கச்சிவிங்கி, என்னை பிடிச்சி வெளியே தள்ளணுன்னே பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி மறைச்சிட்டீங்க. அவனை ஓரக்கனால அவங்கள அப்படியே பார்த்துட்டு அவன் பாட்டு கிளாஸ் எடுத்துகிட்ருக்கான். நீங்கள் கால் வலிக்குதுடா அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. காலை மாற்றி ரொம்ப நேரமாக வெளியே நின்று கிளாஸ் முடியும் போது தான் உள்ளே போ
இன்னொரு டைம் நீ பண்ணாத அப்படின்ட்டு அவன் பாடி போக நீங்கள் அவனை முறைச்சிட்டு போய் ஸ்வீட்டியை போட்டு அடிக்கிறீங்க. ஒன்றால் தாண்டி அவ்வளோ நேரம் என்ன கால் வலிக்குது அப்படின்னு சொல்லி அவ்வளோ போட்டு அடிக்க. சாரி மச்சான், நான் டவுட்டு கேட்க எனக்கு மட்டும் ரெடி தெரியும். அந்த நின்னால அங்கே ஒட்டக்கச்சுவீங்க, அவங்ககிட்ட போய் கேட்டிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு லன்ச் டைம் வந்தது. நீங்கள் ஸ்வீட்டி அப்படியே வந்துட்டு கேன்டீனுக்கு போகிறீங்க. அங்கே ஹைஜன் ஆல்ரெடி உள்ளே உட்காந்துட்டுருக்கா. நீங்கள் அவனை ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு போய் பக்கத்தில் உம்முனுக்கார என்னாச்சுடி ஏன் உம்முன்னு இருக்கா அப்படின்னு. இல்லை தெரியாமல் தான் கேட்குறேன். அந்த ஒட்டக்கச்சுவிங்க உங்கள் அம்மா பெற்றாங்களா இல்லை அமேசானில் ஆர்டர் போட்டாங்களா? என்னடி சொல்கிற, யாரடி பேசுகிற? பின்ன யார் உன் கூட பிறந்துச்சே ஒரு நொண்ணே, அவனை தான் சொல்கிறேன். அவன்லாம் மனுஷனாடா. என்னாச்சு அப்படி ஸ்வீட்டி பார்க்க போவண்டா. கிளாஸ் ஹவரில் அவளை ஃபுல்லாக வெளியே நிற்க வச்சிட்டாரு. எதுக்குடி நீ என்ன பண்ண? நான் என்ன பண்ணேன், எல்லாம் உன் கூட சேர்ந்தேன் பார்த்தியா, அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு அப்படின்னு நீங்கள் புலம்ப. சரி சாரிடி, என்னால் தான் அப்படி பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். நம்ம 2 பேரும் அப்படி வந்ததை பார்த்தாலும் அதனால தான் உண்மையினே கொஞ்சம் கோமா. நான் கண்டிப்பாக சொல்கிறேன், அவனுக்கு கல்யாணமே நடக்காது. கல்யாணம் நடக்கும்போது அந்த பொண்ணு கண்டிப்பாக ஓடி போயிடுவா. இது சாபம். ஏன்டி இப்படி சாப்ப விடுற? பின்னா ஒரு பொண்ணோட லைஃப் பாவம் இல்லையா? அந்த பொண்ணு ஓடிட்டா கூட தப்பிச்சிருவா. அதுதான் உங்கள் அண்ணனெலாம் கல்யாணம் பண்ணால் கூட குடும்பமே நடத்த முடியாது. மனுஷன் அவன் அப்படின்னு நீங்கள் காய்ச்சி முடிச்சுட்டு கத்திருக்கா. இங்கே ஹைஜீனிஸ் வீடியோ திரு மொழிக்கா. நீங்கள் என்னடா அப்படி முழிக்கிறீங்க? வாயம் மூட்ரி அப்படின்னு ஹைஜீன் கையை பிடிச்சிருக்கா. நான் ஏன்டா வாயமணும், உண்மையை தான் சொல்கிறேன். அவன்லாம் மனுஷனே இல்லை. அவனெல்லாம் மியூசியத்தில் வச்சுருக்கணும், கொண்டு வந்து இங்கே நாட்டில் நடமாட விட்டுருக்காங்க. எல்லாம் உங்கள் அம்மாவை சொல்லணும், எப்படி தான் பெற்று விட்டாங்களோ. கண்டிப்பாக சொல்கிறேன், அவனெல்லாம் ஒருத்தி கல்யாணமே பண்ண மாட்டான். அப்படியே பண்ணாலும் அவன் கூடலாம் அவள் வாழவே மாட்டாள் அப்படின்னு சொல்லி சாம்சான் கத்த சுத்தம் அப்படின்னு ஸ்வீட்டி தலையில் அடிச்சுக்க. ஓ அப்படியா அப்படின்ட்டு பின்னாடி சவுண்ட் கேட்க. ஆமாம் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இப்போ யார் அப்படியான்னு கேட்டது அப்படின்னு ஹைஜீனை பார்க்க சுத்தம் அப்படின்னு அவன் தலையில் கழிச்சிட்டு பின்னாடி திரும்பி நீயே பாரு அப்படிங்களாம். நீங்கள் அப்படியே திரும்பி பார்த்தா உங்களை அப்படியே ஃபீலிக்ஸ் குனிஞ்ச மாதிரி நீங்கள் முறைச்சிக்கிட்டு இருக்க. நீங்கள் அண்ணாந்து தீ ஒட்டக்கச்சி வெங்கி அப்படின்னு அது ஒட்டக்கச்சி வெங்கின்னு உங்களை சொல்லலை சார் அப்படிங்கிறீங்க. சுத்தம் அப்படின்னு தலையில் அடிச்சுக்க. அப்போது என்ன தான் சொல்லியிருக்க. அப்போ இவ்வளோ நேரம் பேசினது கிளின்னு கழிச்சதெல்லாம் என்னை பற்றி தான். வாண்டடாக நம்பலாம் மாட்டிட்டோமோ அப்படின்னு முழிச்சுக்கிட்டு அது வந்து சார் நாங்கள் வேறு ஒருத்தரை பற்றி பேசியிருந்தோம். அவன் நீங்கள் எப்போ வந்தீங்க அப்படின்னு ஓடி பேச. நீ எப்போ ஒட்டக்கச்சுவீங்க உங்கள் அம்மா எப்படி பேத்தாங்கன்னு கேட்டியோ அப்பயே வந்துட்டேன். எது அப்பயே வந்துட்டாரடா அப்படின்னு பார்க்க அர்ஜுன் அப்படின்னு மாட்டேடா. அடா பாவிங்களா, இது ஏன்டா முன்னாடியே சொல்ல, நீ இவனை தான் பேசுகிறேன்னு எனக்கு மட்டும் எப்படி தெரியும் அப்படின்னு அவன் சொல்ல. சுத்தம் அப்படின்ட்டு நீங்கள் அது வந்து கொஞ்சம் நேரம் தனியாக விட்டால் என்னை பற்றி கழுவி ஊற்றிட்டுருக்கீங்க அப்படின்ட்டு ஹஜ்ஜினை உனக்கு வாங்கினது பத்தலைல்ல அப்படின்னு பார்க்க. ஐயோ ஆத்தி இல்லைடா அண்ணா எனக்கு அது வந்து அப்படின்னு அவன் வளர. நீங்கள் தலையில் அடிச்சுட்டு சுத்தம் இவங்க அண்ணனை பார்த்தா இவன் ஏன் இந்த நடுங்குறான் அப்படின்ட்டு நீங்கள் இப்போ என்ன சார் நாங்கள் கிளாஸ் ரூமில் தான் உங்கள் ஸ்டூடெண்ட், இது கேண்டீன், இங்கேயே வந்து எங்களை போட்டு சல்லை பண்ணுறீங்க, சாப்பிட கூட நிம்மதியை விட மாட்டேங்கிறீங்க அப்படி இப்படின்னு இப்போ கத்திட்டு. ஏன்னா இதுக்கு மேலே நான் அவன் எங்கே திட்டிடுவானோ நீங்கள் திட்டு வாடி போவோன்னு ஸ்வீட்டி கையை பிடிச்சிட்டு அவள் ஏய் சாப்பிடவே இல்லைடி அப்படின்னு. சாப்பாடு அடி முக்கியம், மனுஷனுக்கு கௌரவம் தான் முக்கியம் அப்படி இப்படி நீதிடா நேர்மடான்னு எதோ வளரிட்டு அவளை குறிப்புவேன். எதுக்குடி சம்மந்தம் எல்லாம் பேசுகிறேன்? அந்த லூசு பையில பார்த்தா சம்மந்தம் எல்லாம் பேச்சு வருதுடி. இன்னும் கொஞ்சம் நேரம் நின்று ஏதாவது கேள்வி கேட்பாண்டி வாடி ஓடிடலாம் அப்படின்னு 2 பேரும் அங்கேருந்து ஓடிடுறீங்க. கிளாஸ் ரூமில் உட்காந்து திருத்தன்னு முடிச்சுட்டுருக்க. அப்போ ஃபிலிக்ஸோட கிளாஸ் இப்போ கரெக்டாக அவங்கள வருவோம். ஐயோ இவன் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க. அவனும் முறைச்சிட்டேன் கிளாஸ் எடுத்துகிட்டு அப்படியே அப்பப்போ அவங்கள கிராஸ் பண்ண போதெல்லாம் அவங்ககிட்ட எனக்கு என்னெல்லாம் சாப விட்டனி அப்படிங்கிற மாதிரி பார்க்க. நீங்கள் ஐயோயோ இவன் இதெல்லாம் இன்னும் மறக்கலையா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறியா? கிளாஸ் ஹவர் முடிஞ்சதும் ஏய் அப்படின்னு உங்களை கூப்பிட்றான். நீங்கள் அப்படின்னு பார்க்க ஹீரா எந்திரி. என்ன சார்? ஐயோ இப்போ இதுக்கு என்ன கூப்பிட்றான் அப்படின்ட்டு பயந்துட்டே நீங்கள் வெளியே வர. என் கூட வா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறான். எங்கடா கூட்டிகிட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே போகிறீங்க. அவனும் இங்கே இருக்க புக்ஸ் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், உங்களுக்கு இன்னும் புக்ஸ் எல்லாம் வரல? ஆமாம் சார். அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் கொடு. நான் மட்டுமா? பின்ன சார் நான் மட்டும் இத்தனை புக்ஸ் எப்படி? வாய் மட்டும் வக்கனையாக பேசுகிறல, எல்லாத்தையும் நீயே எடுத்துகிட்டு போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ண அப்படின்ட்டு போயிடறான். நீங்கள் அட பாவி இப்படி எல்லாமாடா ரிவெஞ்ச் எடுப்பேன் அப்படின்னு எல்லா புக்ஸையும் உங்களால் தூக்கவும் இல்லை. கீழே இருந்து கொண்டு போய் மேலே கொடுக்கறதுக்குள்ளே நீங்கள் ஒரு வழி ஆயிடுறீங்க. ஒரு வழியாக எல்லா புக்ஸையும் கொடுத்துட்டு அவனை இன்னும் நல்லா 4 வார்த்தையில் திட்டிகிட்டு இருக்கீங்க. இப்படியே தான் டெய்லி உங்களை வச்சு செய்கிறது, இம்போசிஷன் கொடுக்குறது, சின்ன பிள்ளை மாதிரி நோட்ஸ் கரெக்டாக எழுதுனா திட்டுறது, கிளாஸை விட்டு வெளியே அனுப்புறதுன்னு இப்படியே பண்ணிகிட்ருக்கான். அவங்களுக்கு மட்டும் அதிகமாக வந்துட்டு அசைன்மெண்ட் இது மாதிரி கொடுத்துட்றான். பார்த்தாலே பேயே பார்த்த மாதிரி நீங்கள் பயந்து ஓடுறீங்க. அப்படி தான் இருக்குது. ஒன் டே வந்துட்டு நீங்கள் காலேஜ் முடிச்சு வீட்டுக்கு வரும்போது அங்கே ஃபிலிக்ஸ் ஹைஜீன் அவங்க அம்மா அப்பா எல்லாம் உட்காந்துருக்க பார்த்துட்டு என்ன நமக்கு முன்னாடி இவனுங்கெல்லாம் இங்கே வந்து உட்காந்துருக்காங்க,
இவன் என்ன வீட்டுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ண வந்துட்டானோ அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசனை பண்ணிட்டு அப்படியே உள்ளே வர உங்கள் அம்மா வா மேலே அப்படின்னு கை பிடிச்சிருக்கேன். அம்மா நான் மேலே வரதெல்லாம் இருக்கட்டும், இவங்க யார் நடு வீட்டில் உட்கார வச்சு என்ன நடந்துட்டுருக்கு, அவர் சொல்கிறதெல்லாம் நம்பாதம்மா அப்படின்னு நீங்களாவே வந்துட்டு வாண்டாட ஆரம்பிக்கோங்கம்மா. அவர் என்ன சொன்னார், நான் என்னத்தை நம்பக்கூடாது அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்க்க அந்த ஒட்டகச்சி இங்கே எதுக்குமா நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான், என்னை பற்றி ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ண தான் வந்திருப்பான், ஏய் அவன் இவன் பேசாத அப்படியே போட்டேன்னு வச்சுக்கோங்க அப்படின்னு உங்கள் அம்மாவுக்கு பின்ன எதுக்கு வந்திருக்காராம்மா இப்போ இங்கே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆரம்பிக்கா. அது வா சொல்கிறேன் அப்படின்னு அப்படியே வந்து ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு முன்ன தான் பொண்ணு பார்க்க வந்தேன். என்னம்மா சொல்கிறேன், நான் இப்போ தான் ஃபஸ்ட் இயர், அதனால் என்ன உங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு பசங்க தானே, ஏன் உனக்கு கூட ஹைஜன் ஃப்ரெண்டு தானே, ஆமாம் ஃப்ரெண்டு தான், ஆனால் அவங்க அண்ணன் அப்படின்னு நீங்கள் ஆமாம் யாருக்கு என்ன பொண்ணு பார்க்க, வேறு யாருக்குடி, என் ஃபிலிக்ஸுக்கு தான். என்னம்மா சொல்கிற, ஆமாடி உன்னை வந்துட்டு பார்த்தது ரொம்ப பிடிச்சிடுச்சா, கட்டினா உன்னை தான் கட்டுவேன்னு சொல்லிகிட்டு இருக்கான். எது என்னையவா, இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குது, அட பாவி உன் காரில் வாமிட் பண்ணதுக்கு கார் கழுவி தரேன்னு சொன்னேனே அதுக்காக ரிவெஞ்சுக்கு மேரேஜ் பண்ணி வந்துட்டியா அப்படின்னு சொல்லிங்க இது மாமாவா சத்தியமா அவனை மட்டும் நான் கல்யாணமே பண்ண மாட்டேம்மா, வேறு யாரை வேணாலும் சொல்லு, ஒரு பிச்சைக்காரனை கூட நான் கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா, ஆனால் இந்த பையனை நான் கல்யாணம் பண்ண மாட்டேன், அவன் ஒரு டெரர் பீஸ்மா, அவனை பற்றி உனக்கு தெரியாது, எனக்கு காலேஜில் வச்சு செய்கிறாம்மா, அது பத்தாதுன்னு இப்போ கல்யாணம் பண்ணி ஐயோ மாமா வேணாம்மா, நீ என்ன சொன்னாலும் கேட்குறம்மா, வீட்டு வேலை எல்லாத்தையும் நானே பார்க்குறேம்மா, நீ சொல்கிற எல்லா வேலையும் செய்கிறம்மா, கல்யாணம் மட்டும் வேணாம்மா ப்ளீஸ்மா. ஏய் வாயை மட்டும் சொன்னது செய், ஃபஸ்ட்டு இந்த ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு கீழே வா அப்படின்ட்டு உங்கள் அம்மா பாட்டுக்கு நான் பாட்டுக்கு கொஞ்சம் கதறிக்கிட்டு இருக்கேன், நமக்கு என்னென்னு போகிறாங்க, இவங்க என்னை பெற்றாங்களா, இல்லை கண்டிப்பாக குப்பைத்தொட்டிலேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அழுகாரவங்க அம்மா. ஆமாம் குப்பைத்தொட்டிலேருந்து எடுத்த பிள்ளைக்கு தான் இப்போ நாங்கள் சீர்சனத்தை செஞ்சு கல்யாணம் பண்ணிக்கிறோம், துணியை மாதிரி வாடி பைத்திய மாதிரி வளரிட்டு இருக்காது, இதில் வேறு காலேஜ் போயிட்டுன்னு சொல்லலாம், எப்போ பார்த்தாலும் குழந்த மாதிரியே ஏதாவது பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு ஆளு தான் வளர பார்த்தா மூளை வளரல அப்படின்னு உங்கள் அம்மா திட்டிப்பா. அம்மா யூடியூப் ப்ரூட்டஸ் நீ கூட என்ன இப்படிலாம் சொல்கிறியா அப்படின்னு எப்போ பார்த்தாலும் என்னை வச்சு உருவகேலி பண்ணுறாங்களே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அம்மா எப்பயும் ஒன்றும் கேட்டு போகல ப்ளீஸ்மா இந்த கல்யாணம்லாம் எனக்கு வேணாம்மா, அதுவும் அந்த ஒட்டகச்சிவிங்க அவனே என்னையும் பாருமா, அவன் இருக்க ஹைட்டுக்கு எனக்கு அவனுக்கு செட் ஆகுதுமா, அவன் கூட நான் நின்று பேசணுன்னால கழுத்து அண்ணாந்து பேசி கழுத்து வழியே வந்துடும், இதில் காலம் பூரா அண்ணாந்து பேசினா கழுத்து என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ண வாயை மூடிட்டு வாடி அப்படின்னு கீழே கூட்டிகிட்டு போக நீங்கள் அப்படியே அழுகாது குறையா அப்படியே ஜூஸ் டவுன்லோட எல்லாத்துக்கும் வந்து கொடுத்துட்டு ஹைஜீனை டே பாவி பயலை நீயாவது சொல்ல மாட்டேன் அப்படின்னு அப்படியே மெதுவாக வாங்கிட்டு கேட்க, எனக்கே தெரியாதுடி திடீர்னு கூட்டிகிட்டு வந்துட்டாங்கடி அப்படிங்க. டே சத்தியமாக சொல்லு உங்கள் அண்ணன் ரிவெஞ்சுக்கு தானே எனக்கு கல்யாணம், எனக்கே ஒன்றும் புரியல, இதில் இவ வேறு அப்படின்னு 2 பேரும் குசு பேசிக்க. ஃபிலிக்ஸ் அப்படியே முறைச்சிட்டு அவனை ஹைஜீனை பார்த்து டேய் அந்த பக்கம் தள்ளிப்போ, ஏன்டா அப்படி உன்னை தள்ளி உட்காருன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹைஜீனை தள்ளிட்டு இப்போ அங்கே வந்து ஃபிலிக்ஸ் உட்கார நீங்கள் அப்படி திருத்திட்டு முழிக்கிறீங்க. உங்களை பார்த்து யாரும் பார்க்காத போது கண்ணாடி கறிங்க ஐயோ ஆத்தி இந்த ஒட்டகச்சிக்கிங்க என்ன இதெல்லாம் பண்ணுறான் அப்படின்ட்டு கன்ஃபார்ம் ரிவெஞ்சுக்கு தான் அப்படின்ட்டு நீங்கள் அங்கேருந்து ஓடுறீங்க. அவனோ போகிறவங்களே பார்த்து சிரிச்சுட்டு அப்படியே அவங்க அம்மா அப்பா பார்க்குறான், அவங்களோ வந்த வேலையை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி. எங்கள் பையனுக்கு அவங்க போனால் ரொம்ப பிடிச்சிருக்குது, அதனால தான் ஐயோ எங்களுக்கும் சந்தோஷம், ஹைஜீனை தான் இத்தனை நாள் பார்த்துருக்கோம், ஃபிலிக்ஸை ஆமாம் அவன் சின்ன வயசுலேருந்து வெளிநாட்டிலே இருந்தனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஆமாம் ஆனால் இவனுக்கு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஹைஜீன் இப்போ வரைக்கும் அதே யோசனையில் இருக்கான், இவன் உண்மையிலேயே அவளை கல்யாணம் பண்ணி ஆசைப்படுறானா இல்லை ஹீரோ சொன்ன மாதிரி ரிவெஞ்ச் ஏதாவது இருக்குமா, டே அண்ணா அப்படின்னு சொல்கிறடா என்னடா அப்படின்னு ஃபிலிக்ஸ் பார்க்க எனக்கு ஒரு சந்தேகம், நிஜமாவே நீ ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிறா இல்லை அன்னைக்கு நான் வாமிட் பண்ணதுக்கு அவள் ரிவெஞ்ச் எடுக்க அவள் சொன்ன மாதிரி கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்ற, நீங்கள் 2 பேருமே மூளை வளர்ச்சி இல்லாத பிள்ளைங்கன்னு அப்பப்போ நிரூபிக்கிறீங்க, இது மூளை வளர்ச்சி இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்க. பின்ன எவனாவது வாமிட் பண்ணதெல்லாம் ஒரு ரிவெஞ்ச் எடுப்பானாடா, அறிவு இருக்கிற எவனாவது இந்த மாதிரி பேசுவானா, பைத்தியம் அவள் கூட சேர்ந்து இல்லை உன் கூட சேர்ந்தான் அவளுக்கு மூளையை வளராமல் போச்சு, எனக்கு இப்படி ஒரு மூளை வளர்ச்சி இல்லாத தம்பி அப்படின்னு ஹைஜீன் மாண்டையில் அவன் தட்ட, நமக்கு மூளை வளரவே இல்லையா அம்மா நீ எனக்கு மட்டும் அப்படின்னு சொல்லி அவன் கத்திட்டு அப்புறமா எல்லோரும் இருக்கிறத பார்த்துட்டு சாரி பேசுங்க ஆண்டி நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க அப்படின்ட்டு. டே நீ என்னை கன்ஃபியூஸ் பண்ணுறடா அண்ணா, நீ ப்ரொஃபஸர்னா எப்படி வேணாலும் பேசுவியா, இங்கே பாரு நீ மட்டும் ஹீரோவுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினச்சேன்னு கை நீட்டா என்னடா பண்ணுவா இது ஃபிலிக்ஸ் அப்படியே கையை வச்சுட்டு ஐயோ வலிக்குது கை விட்றா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழுகுற மாதிரி அக்கா அப்படியே கையை வலிக்கு வாயை மூடு அப்படின்னு இங்கே ஹைஜீனை மிரட்டிட்டு இருக்கா. இங்கே அவங்க அம்மா அப்பா பேசிக்கிறாங்க. இப்போ உங்கள் அம்மா வந்துட்டு நாங்கள் ஹைஜீனை தான் அடிக்கடி பார்த்துருக்கோம், ஃபிலிக்ஸை அவன் இங்கே இல்லை வெளிநாட்டில் எங்கள் அம்மா வீட்டில் வளர்ந்தனால இங்கே தெரிஞ்சிருக்காது அதிகமாக, நாங்கள் அவனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினச்சதும் மொத்தம் ஞாபகம் வந்தது உங்கள் பொண்ணு தான், ஹீரோ என் வீட்டு மருமகளை வருதுன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆரம்பிக்க. இப்போ உங்கள் அம்மாவும்
எனக்கும் சந்தோஷம் தான். அவளை வெளியில் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு பயந்துகிட்டே இருக்கிறதுக்கு தெரிச்ச வீட்டில் கட்டி கொடுக்கறதுனா சந்தோஷம் தான். அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு வழியாக அவங்க கல்யாணத்தை பேசி முடிச்சிடுறாங்க. நீங்களும் இங்கே நகத்தை கடிச்சிட்டு என்னது கல்யாணமா, அதுவும் இந்த ஒட்டக்கச்சிவிக்கு கூடயா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒத்துக்கவே மாட்டேன்னு அடம்பிடிக்க, நீ என்ன தான் அடம்பிடிச்சாலும் இந்த கல்யாணம் நடந்தே தீருன்னு சொல்லி அவங்களுக்கு மேரேஜை ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. அப்படி சோகமாக உட்காந்துருக்கா ஸ்வீட்டி உங்களை பார்த்து பெக்க பெக்கன்னு சிரிக்க, இப்போ எதுக்குடி இப்படி கேன மாதிரி சிரிச்சிட்ருக்கா, நான் இருக்கிறதுல இவ்வளோ ஃபேர் அப்படின்னு. மச்சான் அவரை என்னெல்லாம் சொல்லி கழுவி ஊற்றிருப்பேன், அதை விட கொடுமை அவருக்கு வரப்போகிற பொண்ணு ஓடி போயிடுவான்லாம் சொன்னேன், கடைசியில் நீயே கல்யாணம் பண்ணால் வந்து உட்காருவேன்னு நினச்சி கூட பார்க்கல மச்சான். எனக்கும் அதே சந்தேகம் தான். இதெல்லாம் அவனை கேட்டுட்டு தான் என்னை ரிவெஞ்ச் எடுக்க அவன் கல்யாணம் பண்ண. இவ ஒருத்தி அப்போலேருந்து ரிவெஞ்ச் எடுக்க ஞாண்டையும் புலம்பிட்டுக்க. எனக்கு அப்படி தான் மச்சான் தோணுது, நாளே ஆயிடுச்சு பொண்ணு அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு. நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கீங்க. வாடி அப்படின்னு உங்கள் அம்மா தண்ணி எடுத்துகிட்டு போய் அப்படியே ஃபிலிக்ஸ் முன்னாடி உட்காரிக்கா. ஃபிலிக்ஸ் பார்க்குறீங்க, அவன் இவ்வளோதான் இப்போ இதை கட்டினா எல்லாம் முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி பார்க்க நீங்கள் தீ அப்படின்னு முடிச்சுட்டே இருக்கீங்க. அவனும் கதற கழுத்தில் தாலியை கட்டிட்டு அடுத்த நிமிஷம் உங்களை அப்படியே இழுத்த, இது நீ சொன்ன மாதிரி ரிவெஞ்சு தான் அப்படிங்கிறான். அப்படின்னு பார்த்துட்டுக்க, என்னடி அன்றைக்கி வாமிட் பண்ணால் என்னோடய காரை கழுவாமல் ஓடி போனல, அதுக்கு பதிலாக இப்போ நீ என் பாத்ரூமை கழுவ போகிற எதை அப்படின்னு முழிக்கா. அவனும் ஒரு பக்கெட் நிறைய தண்ணி எடுத்துகிட்டு வந்து, இந்தா போய் ஒழுங்கா என்னோடய காரை வாட்டர் வாஷ் பண்ணு, அது மட்டும் இல்லை இனி எல்லாத்தையும் நீ தான் கழுவணும், என்னோடய பாத்ரூம் கொண்டு நீ தான் இனிமேல் கழுவணும் அப்படின்னு சொல்லி அவன் மேரட்ட, எதை நான் மாட்டேன் அப்படின்னு ஓட பார்க்குறீங்க. அப்போ உங்களை இழுத்து நீ பொண்ணி ஆகணும் அப்படின்னு அந்த கார் முன்னாடி பிடிச்சி தள்ளிவிட, அம்மா அப்படின்னு நீங்கள் விழுந்தது மட்டும் இல்லாமல் விழுந்தடிச்சு எழுந்து பார்க்குறீங்க. பார்த்தா கையில் காலில் மெஹந்தி போட்டு அப்படியே கை காலை நீட்டிட்டு அப்படியே படுத்துட்டு இருக்கும்போது ஒரு தூக்கம். அந்த தூக்கத்தில் இப்படி ஒரு கனவு, சி கனவா, இவ்வளோ கேவலமான கனவை என் லைஃப்பில் நினைக்கவே இல்லை, ஒரு வேளை இந்த கனவு உண்மையாயிருமோ அப்படின்னு பயந்துட்டு இருக்கும்போதே உங்கள் அம்மா, இரம்மா அப்படின்னு ரூம்குள்ள வர, அம்மா எவ்வளோ சொன்னேன் கேட்டியா நீ பார், இப்போது என்னவன் கார் கழுவ சொல்கிறான், பாத்ரூம் வரைக்கும் கழுவ சொல்கிறான், நான்லாம் நம்ம வீட்டில் டீ டம்ளர் கூட நகர்த்த மாட்டேன் அப்படின்னு நீங்கள் அழுக. எதை கார் கழுவ பாத்ரூம் யார், அவன் தான் அந்த ஒட்டக்கச்சிவிங்கி மாப்பிள்ளையவா சொல்கிற, ஒட்டிச்சனை பார்த்துக்கோ, அவர் எப்படி இப்போ தான் சொன்னார், கனவுலம்மா, எதை கனவு கண்டுட்டு உளறிட்டுருக்கியா அப்படின்னு உங்கள் அம்மா மண்டையில் அடிக்கா. அம்மா இது கனவு மட்டும் இல்லை, நிஜமா இப்படி தான் நடக்கும்மா, இந்த கல்யாணம் எனக்கு வேலை மறுபடியும் ஆரம்பிக்கா. வாயை மூடி, அவர் வேறு வெளியில் தான் வெயிட் பண்ணிட்டுருக்கார். எது அவன் இங்கே என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டு வாயமில்ல. ஃபிலிக்ஸ் நான் வரலாமா அப்படின்ட்டு கதவை ஓப்பன் பண்ணிட்டேன், வான்னு சொல்லவே இல்லை, அவன் பாட்டுக்கு வந்துட்டான் அப்படின்னு நீங்கள் பார்க்க, பேசிகிட்டு இருக்க தம்பி அப்படின்னு உங்கள் அம்மா பாட்டுக்கு போக, அம்மா நீ பாட்டுக்கு இவன் என்ன விட்டுட்டு போகிற அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே திருன்னு முடிச்சு நிற்க. அவன் உங்களை மேலேருந்து கிளம்பி பார்க்குறான். நீங்கள் என்ன அப்படி பார்க்குறீங்க அப்படின்ட்டு அவனை அல்லாது தான் பார்த்து பேசுகிறீங்க. அவனும் அப்படியே உங்கள் கிட்ட குனிஞ்சு உங்கள் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி, என்னது இது அப்படிங்கிறான். பார்த்த தெரியல அப்படி, மெஹந்தி அப்படிங்கிறீங்க, ஓ நைஸ் அப்படின்னு அப்படியே கையை பிடிச்சி பார்த்துட்டு, என் கூட வரியா அப்படிங்கிறான். அப்படின்னு நீங்கள் முழிக்க, ஒன்று ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன், இப்படி அப்படிங்கிறீங்க. ஆக்சுவலாக நீங்கள் காலைல மருதாணி போட்டிருக்கனால கையில் காலெல்லாம் இருக்கனால கொஞ்சம் வந்துட்டு அவங்க ஃப்ராகவே கொஞ்சம் லைட்டாக தூக்கி தான் இது அப்படி லுங்கி முடிச்சு போடுவாங்க, அது மாதிரி போட்டிருக்கீங்க. ஸோ எப்படி வருது அப்படின்னு நீங்கள் முழிக்க, நான் இருக்கேன்ல நான் தூக்கிட்டு போகிறேன் அப்படிங்கிறான். நீங்கள் முழிக்க அப்படியே உங்களை கையில் தூக்கிட்டு அவன் பாட்டுக்கு நடந்து போக நீங்கள் அப்படியே அவனையும் பார்த்துட்டு அப்படியே டெரஸில் தூக்கிட்டு வந்தவங்களா ஓய் அப்படின்னு கூப்பிட, இப்போ எதுக்கும் நம்ம இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்க்குறீங்க. அப்படியே உங்களை மெதுவாக இறக்கி விடுறான். ஃபுல்லாக இருட்டு நைட்டில் தான். ஸோ நீங்கள் அப்படியே எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க, அங்கே மேலே பாரு அப்படிங்கிறோம். நீங்கள் அப்படியே அண்ணாந்து பார்க்க, இப்போது மேலே வந்துட்டு இந்த பட்டாசுலாம் இருக்குல்ல அதெல்லாம் வெடிச்சு ஹாப்பி பர்த்டே அப்படின்னு வருது. நீங்கள் அப்படின்னு பார்க்குறீங்க. இன்றைக்கி உனக்கு பர்த்டே தானே அப்படியே மடையாட்டிங்க. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி அப்படின்னு உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ண கரண்ட்டு ஷாக் அடித்த மாதிரி உடனே பார்க்குறீங்க. அப்போ எல்லோரும் ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படின்னு பாடிட்டே வர அந்த இடத்துல டக்குன்னு லைட்ஸ்லாம் ஆன் ஆகுது. சுற்றிலும் அப்படியே உங்கள் ரிலேட்டிவ்ஸ் அவன் ரிலேட்டிவ்ஸ்னு எல்லாமே இருக்காங்க. நீங்கள் ஐயோ அப்படின்னு இப்போ எந்த பக்கம் ஒளியே தெரியாமல் அவன் பின்னாடியே ஒளியை அவனும் சிரிச்சுட்டு உங்கள் ட்ரெஸ்ஸை சரி பண்ணிவிட்டு உங்களை அப்படியே நிற்க வச்சு எல்லோரும் வந்துட்டு இவன் தான் உனக்கு இப்படி ஒரு சர்ப்ரைஸ் பர்த்டேக்கு வந்து செலிப்ரேட் பண்ணணுன்னு சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு ஹைஜீன் வந்து நிற்க. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஃபிலிக்ஸோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்குறான். அப்படின்னு நீங்கள் முழிக்கிறீங்க. இல்லை பர்த்டே சர்ப்ரைஸ் அப்படிங்கிறான். அப்படிங்க கேட்க கொண்டாந்து இப்போ நீங்கள் அந்த மெஹந்தி கையோடைய கேக்கை கட் பண்ணிட்டு அதை எடுத்து யாருக்கு ஊட்ட முடியாமல் முழிக்கா. ஃபிலிக்ஸை எடுத்து உங்களுக்கு மட்டும் ஊட்டி விட்டு அவங்க அம்மா கிட்ட கொடுத்து இதை எல்லாத்தையும் கட் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் அவளை அப்படியே சரி மாப்பிள்ள அப்படின்னு சொல்ல அடுத்த நிமிஷம் மறுபடியும் உங்களை தூக்க நீங்கள் நானே நடந்து அப்படின்னு சொல்கிறீங்க. அவனும் அப்படின்னு அப்படியே உங்களை தூக்கிக்கிட்ட அப்படியே அந்த ரூமில் இறக்கி விடுறான். நீங்கள் அவனையும் பார்த்துட்டுக்க என்னடி
எனக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறான். நீங்கள் இப்போது இருக்கிற ஹாப்பினஸில் இன்னும் மண்டையாட்டுறீங்க. ஆக்சுவலி ஹாப்பி விட நீங்கள் ஷாக்கில் இருக்கீங்க. என்னடா இவன் இப்படிலாம் செய்கிறான், இவனால் இப்படிலாம் செய்ய முடியுமா அப்படின்னு நீங்கள் முழிச்சிட்ருக்க. அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பேண்ட் பாக்கெட்லேருந்து ஒரு பாக்ஸ் எடுத்து நீட்டை நீங்கள் என்னன்னு பார்க்குறீங்க. அதை அப்படியே ஓப்பன் பண்ணால் அதில் ஒரு ப்ரேஸ்லெட் இருக்குது. அது ரொம்ப க்யூட்டாக இருக்கா. இல்லை வந்து அவனோட இனிஷியல் போட்டு பெண்டன். அதை எடுத்து உங்கள் கையில் மாட்டிவிட்டு மெனி மோர் ஹாப்பினஸ் ஆஃப் தி டே, இது என்னோட ஸ்மால் கிஃப்ட், நாளைக்கு நிறைய இருக்குது அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அவனும் என்னடி அப்படி பார்க்குற, நானே ஒரு கிஃப்ட்டு தானே அப்படிங்கிறான். சொல்லிக்கிட்டாங்க அப்படின்னு பார்க்குறான். நீங்கள் ஒன்றும் இல்லை, சரி உனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்து கிஃப்டெல்லாம் கொடுத்துருக்கேன், எனக்கு என்ன என்ன உங்களுக்கு அப்படின்னு பார்க்க, அது வந்து அப்படின்னு அப்படியே ஓவர் ஸ்டெப்பாக அப்படியே முன்னாடி வர. நீங்கள் அப்படியே பின்னாடி போய் செவத்தில் மட்டும் அப்படியே நிற்கிறீங்க. அவனும் அப்படியே உங்ககிட்ட உங்கள் லிப்புக்கிட்ட கொனிய நீங்கள் கண்ணை மூடிட்டு அப்படியே நிற்கிறீங்க. 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ண டக்குன்னு டபான்னு யாரோ கற்றுருக்க. 2 பேருமே ஷாக்காகி திரும்பி பார்த்தா அங்கே ஹைஜீன் தான். ஏய் என்ன நடக்குது இங்கே ஆடிட்டு வர, இவனுக்கு கொஞ்சம் கூட இங்கேயுமே இல்லை அப்படின்னு நீங்கள் பார்க்க. அவனும் அப்படியே ஹைஜீன் உங்ககிட்ட ரெடி அப்படின்னு ஆரம்பிக்கா. அப்போ ஃபிலிக்ஸ் அப்படியே மறைச்சிட்டு எத்தனை வாட்டி சொல்கிறது அவளை அப்படியே கூப்பிடாத நாடிங்கிறான். நீங்கள் அப்படியே 2 பேர்த்தையும் பாரி பார்க்க. ஃபிலிக்ஸோ ஏய் இப்போ என்னடா உனக்கு வேணும், இப்போ எதுக்கு இவ்வளோ தேடி நீ வந்தா அப்படி, டேய் பர்த்டே தான் சர்ப்ரைஸ் பண்ணுறது பண்ணுறேன்னு என்ன எதுவும் பண்ண விடாமல் நீயே பண்ண, நானும் அவளும் இத்தனை வருஷம் எப்படியும் ஒன்றா இருந்தோம், ஆனால் இப்போ குறுக்க வந்துட்டு நீ அவளை என்கிட்ட பேசக்கூட விட மாட்டேங்கிறியா அப்படின்ட்டு தள்ளுறேன், நான் என் டெடிக்கு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட. நீங்களோ ஃபிலிக்ஸை அப்படியே பார்க்குறீங்க. ஃபிலிக்ஸோ அப்படியே கடுப்பில் வாங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி இவங்களை பார்த்து சொல்ல. நீங்கள் சரின்ட்டு ஹைஜென்ட்டாக கிஃப்ட்டை வாங்கும்போது டெடி உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படிங்க. ஏய் கிஃப்ட்டு மட்டும் தானே கொடுக்குறேண்ணா, அதான் கொடுத்துட்டல கிளம்புடா அப்படின்னு சொல்லி ஹைஜீனை ஃபிலிக்ஸ் வரட்டேன். அதெல்லாம் போக முடியாது, நான் என் டெடிக்கிட்ட பேசணும் அப்படின்னு அவன் கிட்டே வரேன். இப்போது அப்படியே உங்களை இழுத்து அவன் பின்னாடி நிற்க வச்சுட்டு ஃபிலிக்ஸோ அதெல்லாம் அவளுக்கு பேச டைமில் நீ கிளம்பு அப்படின்னு சொல்கிறேன். நீ மட்டும் பேசுகிற, டேய் நான் அவளை நாளைக்கு கல்யாணம் பண்ண வரோம், எங்களுக்கு பேசுறதுக்கு நிறையா இருக்கும், இப்போ நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிவிட்டு ஹைஜீனை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள முடியாத குறையா பிடிச்சி தள்ள, இதெல்லாம் ரொம்ப ஓவராகும், டெடின்னு வெளியில கத்த ஒழுங்காக ஓடுறா அப்படின்னு சொல்லி ஃபிலிக்ஸ் டமான்னு கதை சுற்றிட்டு இப்போ உங்கள் பக்கம் திரும்ப ஏன் இப்போல்லாம் பண்ணுறீங்க, அவனும் நானும் அப்போலேருந்து ஃப்ரெண்ட்ஸு, நீங்கள் இப்போ புதுசாக வந்துட்டு ரொம்ப பண்ணுறீங்க அப்படின்னு உங்கள் கோவப்பட. சரி ஃப்ரெண்டை சொன்னோன்னா அப்படியே பொத்துக்கிட்டு வதோ, எங்கள் பாரு அவன் உனக்கு ஃப்ரெண்டு தான், ஆனால் நான் அப்படி இல்லைல்ல, நீங்கள் அப்படியே அவனை பார்க்க, ஏய் நம்ம 2 பேரும் லைஃப் பார்ட்னர்ஸ் டி, நம்ம 2 பேரும் இனிமேல் ஒன்றா தான் ட்ராவல் பண்ண போகிறோம், ஸோ இந்த மாதிரி அவனோட நீ அதிகமாக பேசுகிறது அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோ, ஏன் பொசசிவாக இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்ட்டு அவன் அப்படியே திரும்பி நின்று தலையை கொதி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்ன இருந்தாலும் கல்யாணம் ஆகும்போது உனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் இருக்குது, இது ஃபஸ்ட் இயர் படிக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணுறது தப்பு, இதில் எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி வேறு ஆடி நீங்கள் பார்க்க ஆகணும். சரி இனிமேல் இது மாதிரி ஆண்ட இதெல்லாம் அவனை மீட் பண்ணுறது பேசுகிறது இதெல்லாம் வச்சுக்காத, ஓகேவா. அப்புறம் அவன் என்ன கிஃப்ட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்க. அது எனக்கு கொடுத்தது, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க. அதெல்லாம் முடியாது, இப்போ நீ அதை ஓப்பன் பண்ணு, நான் இங்கேருந்து பார்க்காம போக மாட்டேன் அப்படின்னு ஃபிலிக்ஸ் போய் கட்டில் உட்காந்துக்க. இது என்னோட வேதனையாக போச்சு அப்படின்ட்டு நீங்கள் அப்படின்னு வந்து அதை ஓப்பன் பண்ணுறீங்க. அதில் ஒரு வாட்ச் இருக்குது, அதை பார்க்குறான். ஏய் இது நல்லா இருக்குல்ல, இது பார்த்தா கப்புள்ஸ் வாட்ச் மாதிரி இருக்குது, அப்போனா இதோட இன்னொன்று ஹைஜென்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல. அப்படியே மறைக்கா எதுக்கு என்ன மறைக்கிறேன். அப்போ அப்படியே வந்துட்டு அந்த வாட்சை பிடுங்குறான். ஏய் கொடு, அது எனக்காக ஹைஜீன் கொடுத்தது கொடுங்க அப்படின்னு நீங்கள் அவனும் அப்படியே தூக்கி மேலே பிடிச்சிக்கிறான். நீங்கள் வேறு குட்டையா அவங்களால அதை வாங்கவே முடியல. நீங்கள் எக்கி கொடுங்க ப்ளீஸ், இப்போலாம் பண்ணாதீங்க, அது எனக்கு கொடுத்த கிஃப்ட் கொடுங்க அப்படின்னு எக்கி பார்த்து அவங்களால முடியல. என்ன பண்ணுறீங்க நீங்கள் அப்படியே வந்துட்டு ஃபிலிக்ஸோட காலில் ஏறி அப்படியே எக்கி அவனோட இடுப்பில் ஏறி உட்காந்துக்கிறீங்க. அவன் அப்படியே ஒரு நிமிஷம் ஷாக் ஆக்க, நீங்கள் அடுத்த நிமிஷம் அவன் கையில் உள்ள வாட்சை பிடிங்கிட்டு டக்குன்னு கீழே குதிச்சு ஓடி போய் அந்த பக்கம் நின்றுக்க. ஹே ஒழுங்காக கொடுறி, அது எப்படி கப்புள்ஸ் வாட்சை வாங்கி உனக்கு ஒன்று கொடுத்துட்டு அந்த நாதாரி ஒன்று வச்சுருக்கு, இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்த. அதெல்லாம் இல்லை, இது எனக்கு கொடுத்த கிஃப்ட், அது என் ஃப்ரெண்டு, அவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், நீங்களாம் அதெல்லாம் சொல்லாதீங்க, இது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வச்சுக்க. ஷிட் அப்படின்ட்டு இதுக்கே நாளைக்கு ஒரு முடிவு கட்ட அப்படின்ட்டு ஃபிலிக்ஸ் அப்படியே ஒரு மாதிரி உங்களை மறைச்சிட்டு வெளியே போக. என்ன இவர் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு நீங்கள் முழிச்சிட்டு இருக்கா. இப்போ திரும்ப கதை திறக்கும். நீங்கள் ஃபிலிக்ஸ்னு நினச்சி பார்க்க இப்போ ஹைஜீன் வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம் மாட்டேடி அப்படின்னு கேட்குறான். என்னடா வளர்ற அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. ஆமாம் அண்ணன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி உன்னை ரிஃபென்ஸ் எடுக்க தான் கல்யாணம் பண்ண போல, உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து கொடுமெல்லாம் படுத்தினாலும் படுத்துவான், நீ கல்யாணம் பண்ணிக்காதடி அப்படின்னு ஹைஜீன் சொல்ல. நீங்கள் மண்டையில் கட்டி போடா அப்படிங்கிறீங்க. எது போடாவா, ஏடி உனக்காக நான் எவ்வளோ பேசுகிறேன், நீ என்னடி இப்படி சொல்லிட்ட பொசுக்குன்னு போடான்னு அப்படிங்க. ஐயோ இவன் வரத்த தத்தி ஒன்றுமே புரியாது. அதெல்லாம் இல்லை,
அவர் கண்ணில் எனக்கான லவ்வை நான் பார்த்தேன் அப்படின்னு. அதெல்லாம் போயிட்டடி, நம்பாதடி அப்படின்னு ஹைஜீனிங்க சொல்ல. போடா, நான் வரதான் கிளம்பிக்க போகிறேன், லூஸ் மாதிரி வளராமல் போ அப்படின்னு பிடிச்சி வெளியத்துலேயே கதை சத்தா ஹைஜீனும். அடிப்பா விக்ராதகி இப்படி என்ன கழட்டி விட்டாலேன்ட்டு அவன் புலம்பிகிட்டே போக. அப்போ டபார்னு யாரோட ஒரு கை பிடிச்சி உள்ளே இழுக்க பார்த்தா ஃபிலிக்ஸு அப்படியே ஹைஜீனை மறைச்சிட்டுருக்க. இப்போ எது கூட என்ன இப்படி இழுத்து வச்சு மறைச்சிட்ருக்க, ஏதோ ரேப் பண்ணுறதுக்கு பொண்ணை பிடிச்சி ரூமில் இருக்க மாதிரி என்ன இழுத்து வச்சுருக்கான் அப்படின்ட்டு ஃபிலிக்ஸ் பார்த்து அப்படியே ஹைஜீன் மறைச்சிட்டு நிற்க. 2 பேரும் ஒருத்தர் மறைச்சிருக்காங்க. அப்படியே கட் பண்ணால் நெக்ஸ்ட் டே மார்னிங் அப்படியே இன்னும் ஹைஜீன் ஃபிலிக்ஸை மறைச்சிட்டே தெரிய. ஃபிலிக்ஸா பாடா அப்படிங்கிற மாதிரி அந்த வாட்சை கரெக்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு ஹைஜீன்கிட்ட கேட்க. கன்றாவியாக இருக்குது அப்படின்னு அவன் சொல்ல. உன் கையில் கட்டினாதான் அப்படி இருக்கும், என் கையில் சூப்பராக இருக்குல்ல, இது எனக்கும் அவளுக்கும் நான் வாங்கினது, அது ஏன்டா அப்படின்னு சொல்ல. ஆயை ஒட்டச்சிடுவேன், அவள் ஏன் பொண்டாட்டி, நான் அவளை தான் கப்பிள்ஸ் தான் கட்டணும், நீலாம் கட்டக்கூடாது, நீ ஃப்ரெண்டு புரியுதா. இதுவும் இல்லாமல் கப்பிள்ஸாக வாட்சை வாங்கி உனக்கு ஒன்று அவளுக்கா வைக்கிற, உனக்கு வச்சா நான் வெயிட்டு இது என்கிட்ட தான் இருக்கணும், எனக்கு தான் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் போவேன். இங்கே ஃபிலிக்ஸ் புகஞ்சு போய் நின்றுட்டுருக்கான். அதெல்லாம் தெரியாமல் ஸ்வீட்டியோ என்ன மச்சான் ரொம்ப ஹாப்பி மூடில் இருக்க போல், நேற்று வரைக்கும் புலம்பிகிட்டு இருந்தா. இல்லடி, நான் கூட அவரை தப்பாக தான் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் அவர் அப்படிலாம் இல்லை. என்னடி சொல்கிற. ஆமாம் மச்சான் அடி, நீங்கள் நேற்று நடந்தாலும் சொல்ல. இங்கே ஸ்வீட்டியோ நடத்து அப்படி சொல்லிட்டு அப்படியே ஹாப்பியாக சிரிச்சுட்டு உங்களை கீழே கூட்டிகிட்டு வரேன். நீங்கள் அப்படியே வரீங்க. அப்போ ஃபிலிக்ஸ் உங்களை பார்த்து அப்படியே கண்ணிமிக்காமல் பார்த்துட்டுருக்கான். செம்ம அழகாக நீங்களும் அந்த வியூவை தான் பார்க்குறீங்க. பிகாஸ் உங்கள் மேரேஜ் வந்துட்டு உங்கள் ரெசார்ட்டில் தான் பண்ணியிருப்பாங்க. அதாவது அந்த ரெசார்ட் பீச் ரெசார்ட். ஸோ பீச்சுக்கு பக்கத்தில் அலை வந்து மோதி போகிற இடத்துல அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு மேடை போட்டு அங்கே தான் உங்களுக்கு கல்யாணம். ஸோ அதுக்கு மேலே ஐயர் உட்காந்து வந்துடும். வந்துட்டு பக்கத்தில் ஃபிலிக்ஸ் செம்மையாக உட்காந்துட்ருக்கான். நீங்கள் அப்படியே வந்து பார்க்குறீங்க. அந்த இடம் பார்க்கறதுக்கே செம்மையாக இருக்குது. பாரு, நம்ம சிடுமூஞ்சி ப்ரொஃபஸருக்குள்ளே அப்படி ஒரு ரொமான்டிக் பாயா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட்டியோ உங்களை பார்க்க. நான் சொன்னல அப்படிங்கிறீங்க. நிஜமாகவே இந்த இடம் செம்மையாக இருக்குது மச்சான் அப்படின்னு சொல்ல. ஆமாடி அப்படிங்கிறீங்க. இதுவே இப்படி இருக்குன்னா அப்போ ஹனிமூன் பிளேஸ் அப்படின்னு அவள் கேட்க. நீங்கள் சி அப்படிங்கிறீங்க. அப்படியே பேசிகிட்டே நீங்கள் வந்து இப்போ ஃபிலிக்ஸ் அப்படியே கொண்டாந்து பக்கத்தில் உட்கார வைக்கா. இப்போது நீங்கள் அப்படியே பார்க்க ஃபிலிக்ஸ்க்கு எல்லாம் அந்த வாட்சை பார்த்ததும் இது எனக்கு ஹைஜீன் கொடுத்த மாதிரி இருக்கு. ஹோ, இதோட கப்பல் வாட்ச் இன்னும் நான் உங்ககிட்ட தான் கொடுத்தானா அப்படின்னு நீங்கள் அப்படியே ஹாப்பியாக கேட்க. ஃபிலிக்ஸ் எதுவும் சொல்ல வர. அதுக்குள்ளே ஹைஜீன் இந்த பக்கம் வந்து நான் எங்கே கொடுத்தேன், அந்த நான் ஏன் நான் அடித்து பிடிக்கிச்சு எதை அப்படி நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. அப்போ ஹைஜீனோ உங்கள் பக்கத்தில் நிற்க. ஃபிலிக்ஸ் மாறிச்சு. ஒழுங்காக ஓடிடு. இப்போ இதுக்கிட்ட அவள் பக்கத்தில் வந்து நிற்கிற, நீ என்ன பொம்பளையாடா, ஒழுங்காக அந்த பக்கம் போடா அப்படின்னு விழிச்சதில்ல. உனக்கு என்னடா வந்துச்சு, அவள் என் ஃப்ரெண்டு, அவள் கல்யாணத்தை பண்ணால் கூட இருக்குது, என்னடா தப்பு அப்படின்னு வந்து நிற்க. நீங்கள் 2 பேத்துக்கு நடுவில் மாட்டிட்டு ஐயோ இவனுங்க தொல்லை தாங்கலையே அப்படின்னு முழிச்சிட்டு இருக்க. ஸ்வீட்டி மச்சான் இங்கே என்ன நடக்குது அதே தாண்டி எனக்கும் புரியல. அதுக்குள்ளே ஐயரோ 4வது தம்பி தாலியை கட்டிக்கோ அப்படிக்கா. ஃபிலிக்ஸோ அவனை அங்கேருந்து போசல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் காதில் சொன்னீங்க. ஐயோ சண்டே எடுத்துட்டீங்களா, தாலி கட்டுறீங்களா இல்லை நானே எடுத்து கட்டிக்கிட்டுமா அப்படின்னு நீங்கள் கேட்க. சரின்னு ஃபிலிக்ஸு அப்படியே உங்கள் கழுத்தில் தாலி கட்டிட்டு ஹைஜீனை மறைச்சிட்டு இருக்கா. அவனும் உங்களை அதுக்கு மேலே ஃபிலிக்ஸு மறைச்சிக்கிட்டு இருக்கா. இப்படி 2 பேர் மறைச்சிட்டு ஒரு வழியாக உங்களுக்கு கல்யாணம் நல்லபடியாக நடந்தது. நீங்கள் அப்படியே ஹாப்பி மூடில் சுற்றாங்க. ஹைஜீனோ செம கடுப்பில் சுற்றிட்டு இருக்கான். நான் அவ்வளோ தூரம் சொல்லுவோம், இவனை நீ கல்யாணம் பண்ணிட்டால, இவனா பாரு உன்னை ரிவெஞ்ச் தான் எடுக்க போகிறான் அப்படின்னு சொல்லி இவன் வேறு ஏற்றி விட்டுருக்க. நீங்கள் ஒரு வேலை இருக்குமோ அப்படின்னு இப்போ கொஞ்சம் உங்களுக்கு பயமாக்குது. ஸோ அப்படியே பயந்து போய் நின்றுருக்கா. ஃபிலிக்ஸ் அவங்க மூஞ்சி பார்த்து அந்த கிறுக்க ஏதாவது வளர்றானா அதெல்லாம் ஏன்டி நினைக்கிறேன், நமக்கு இப்போ மேரேஜ் நடந்துருக்கு, ஃபோட்டோ ஷூட் நடந்துட்டுருக்கேன், மூஞ்ச ஒழுங்காவை அப்படின்னு அவங்கள அப்படியே ஹிப்போட ஹோல்ட் பண்ண. நீங்கள் ஒரு நிமிஷம் ஷாக் ஆகி அவனே பார்க்குறீங்க. அவனோ என்ன அப்படிங்க பார்க்க அப்படி மடையாச்சிங்க. அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கும்போது நீங்கள் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கனால உங்களுக்கு ஸ்டூல் போட்டு நிற்க வைக்க உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்க. ஃபிலிக்ஸ் அதுக்கு மேலே உங்களை பார்த்து சிரிக்க. நீங்கள் இப்போ எதுக்கு சும்மா சிரிச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னு கோவப்படுறீங்க. சரிடி குள்ள கத்திரிக்கா கோவப்படாத அப்படிங்க. குள்ள கத்திரிக்கா அப்போ நட்டையாக யாராவது இருக்கிற அவங்கள பார்த்து கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே, என்ன ஏன் கிளம்பி. ஐயோ ஃபஸ்ட் டேவாக ஆரம்பமா அப்படின்னு. இப்போ என்ன பிரச்சனை, உன்னை ஸ்டூலில் நிற்க வைக்கிறது தானே, அது வேணாட்டி விடு அப்படின்ட்டு ஃபிலிக்ஸ் அப்படியே உங்களை யாருமா குழந்தைய தூக்கிற மாதிரி கையில் தூக்கி வச்சுக்க. நீங்கள் அப்படியே ஷையாக்குறீங்க. அதை அப்படியே ஃபோட்டோவை ஷூட் பண்ணுறாங்க. அதுவும் ரொம்ப அழகாகவே வந்துருக்கு. ஃபிலிக்ஸ் உங்களை அதுக்கப்புறம் கீழே இருக்கவில்லை, அவனே ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் உங்களை அழகாக பிடிச்சிட்டு அப்படியே உங்கள் அவன் ஃபேஸும் கிட்டே இருக்க மாதிரி, அவன் செஸ்ட்டில் நீங்கள் சாஞ்சிருக்க மாதிரி எல்லாமே உங்களை தூக்கி வச்சே இந்த ஃபோட்டோ ஷூட்லாம் நடக்குது. அதுவும் செம்ம க்யூட்டாகவே இருக்குது. பாரா இந்த சிடுமூஞ்சுக்குள்ளேயும் இப்படி ஒரு ரொமான்டிக் பர்சனாக வந்து நீங்கள் அப்படியே பார்த்துட்டு இருக்க. கல்யாணம் முடிஞ்சால் அடுத்த நிமிஷம் வீட்டுக்கு போவாங்கன்னு பார்த்தா ஃபோட்டோ ஷூட்லாம் முடிஞ்சதும் அவன் உங்களை ஹனிமூன் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்கள் அம்மா அப்பா பக்கம் திரும்பி ஆண்டி அங்கிள் நான் ஹனிமூன் பேக்கேஜ் புக் பண்ணியிருக்கேன், ஸோ நாங்கள் ஹனிமூன் கிளம்புறோம் பாய் அப்படிங்கிற மாதிரி. ஹஜ்ரோம்
இப்போ நானே அப்படிங்கிற மாதிரி வந்து முன்னாடி நிற்க நீங்களோ இப்போ பேர் அப்படின்னு பார்க்குறீங்க. அப்போ ஃபீலிங்ஸ் அவனை செம மாதிரி முடிச்சுட்டு, டேய் என்ன குழந்தையா நீனு, நாங்கள் ஹனிமூன் போகிறோம் என்னமோ டூர் போகிற மாதிரி நானுன்ட்டு வந்து நிற்கிறேன் போடா அப்படின்னு மண்டையில் தட்டி தள்ளி, ஹீரோ இதெல்லாம் ரொம்ப ஓவர் டி, நம்ம 2 பேரும் தானே எப்போ ஒன்றா சுற்றுவோம், இவனை போய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏதோ சொல்வார். அதுக்குள்ளே அவங்கள பேசக்கூட விடாமல் ஃபீலிக்ஸ் அப்படியே கையில் தூக்கிட்டு அங்கே நிற்கிற காரில் அப்படியே அவங்கள ஏற்றிட்டு பாய் அப்படின்னு வேணுக்குனே ஹைஜனை வெறுப்பேற்றிட்டு அங்கேருந்து கிளம்புறோம். நீங்கள் அப்படியே ஹைஜனை பாவமாக பார்க்க ஹைஜனும் ஆட பாவிங்களா அப்படின்னு நின்றுட்டு இருக்க ஸ்வீட்டியோ, விட்றா நீ என்ன குழந்தையா, அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இனிமேல் இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கோ படி அப்படின்ட்டு அவன் போடா லூஸ் அப்படின்னு ஸ்வீட்டி திட்டிட்டு போயிடா. இங்கே நீங்கள் அப்படியே காரில் ஃபிலிக்ஸ் இதெல்லாம் எப்போ அரேஞ்ச் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்க, எப்போ கல்யாணம்னு சொன்னாங்களோ அடுத்தடுத்து ரெடி பண்ணிட வேண்டியதான். எங்கே போகிறோம் கெஸ் பண்ண? நீங்கள் ஒரு ப்ரொஃபஸர், அதையோ என்னை படின்னு டார்ச்சர் பண்ணுவீங்க, ஏதாவது மியூசியம் கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்படின்னு நீங்கள் பயந்து போய்க்க. அடிங்க எனக்கு ரொம்ப தாண்டி கொழுப்பு, கல்யாணம் பண்ணி ஹனிமூனுக்கு மியூசியம் கூட்டிகிட்டு போனான், அந்த அளவுக்கு நான் தத்தியா பின்ன அப்படின்னு நீங்கள் பார்க்க கொழுப்பு திரிக்கும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டு ஏர்போர்ட்டில் நிறுத்த சொல்லுங்க அப்படின்னு, நீ சொன்ன மாதிரி மியூசியத்தில் கொண்டு போய் உன்னை வைக்க தான் ஏன்னா நீ ஒரு ரேர் பீஸில் அப்படிங்கிறான். கொழுப்பு உங்களுக்கு அப்படின்னு போட்டு அடிக்கா. சரி வாடி அப்படின்னு உள்ள கூடி சொல்லுங்கள் எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க சொல்லுங்கள் நோண்டிக்கிட்டே வரீங்க. அவனும் உங்களை அப்படியே தூக்கிக்காதீங்க, ஐயோ என்ன பண்ணுறீங்க அப்படி உங்கள் கண்ணை பார்த்து, ஹே டெடி அப்படிங்க அப்படின்னு பார்க்குறீங்க. என்னடி நீ தானே என்னோட டெடி பியர், ஆனால் இப்படி தூக்க செம்மையாக இருக்க தெரியுமா அப்படிங்க. இப்போ உங்களுக்கு சின்ன வயசில் அவன் தூக்கி உங்களை நீ டெடி பியர் மாதிரி இருக்க அப்படின்னு தூக்குனதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. நீங்கள் அப்படியே ஃபிலிக்ஸை பார்க்க, என்னடி பழசெல்லாம் ஞாபகம் வருதா, உனக்கு டெடி பியருங்கிற நேம் யார் வச்சா அப்படின்னு கேட்க நீங்கள் அப்படியே ஒன்று ஒத்து பார்க்குறீங்க. ஞாபகம் வந்துருச்சா என்ன ஞாபகப்படுத்தணுமான்னு அப்படியே உங்கள் லிப்பு கிட்ட கூடிய அப்படின்னு பார்க்குறீங்க. அவனை சிரிச்சுட்டு அப்படியே அதுக்குள்ளே ஃப்ளைட்டில் போர்டிங்க்கு வந்துட்டு உள்ளே வந்துட்டு கூட்டிகிட்டு வந்துடுறான். உள்ளே வந்துட்டு போய் உட்காந்ததும் நீங்கள் சீட்டில் சாஞ்சிட்டு அவனை அப்படியே பார்க்க அவனும் என்னடி அப்படின்னு நீங்கள் இப்போ அவனோட ஷர்ட்டை பிடிச்சி இழுக்க அவன் கிட்ட குனிய அவன் லிப்பில் அப்படியே பயங்கரமாக கிஸ் பண்ணுறீங்க. அவனும் பேக் கிஸ் பண்ணுறான். 2 பேரோடய கிஸ் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் ஞாபகம் வந்துடுச்சு, நீ தானே சின்ன வயசில் எப்போ பார்த்தாலும் டெடிபியர்னு சொல்லி தூக்குவேன், ஆனால் எனக்கு அதுக்கப்புறம் நீ வெளிநாடு போனனால உனக்கு ஞாபகத்துலேயே இல்லை அப்படிங்கிறீங்க. அவனும் சிரிச்சிட்டு இப்போ வந்து எனக்கு ஞாபகம் வந்துச்சு, ஆனால் நான் உன்னை மறக்கலடி, எனக்கு நினைவில் இருந்த வரைக்கும் உன்னை எப்படா பார்ப்போன்னு தான் இந்த படிப்பெலாம் முடிச்சிங்க. அதுக்கப்புறம் உன்னை பார்க்கறதுக்காகவே தாண்டி சுற்றிட்டு இருந்தேன், ஆனால் நீ என் தம்பியோடு சேர்ந்து சுற்றிக்கிட்டு இருக்கிற இல்லை, அன்னைக்கு கூட பார்த்துட்டு உன்ட்டு பேசலாம்னு நினச்சா அதுக்குள்ளே மேடம் பின்னங்கால் பெரடியில் எடுக்க ஓடி போயிட்டீங்க அப்படின்னு. அதெல்லாம் சரி, அப்புறம் கிளாஸில் என்னை வச்சு செஞ்சுங்க அது வேறு. ஃபிலிக்ஸ் எப்போவுமே கடமைன்னு வந்துட்டா கரெக்டாக இருப்பான் அப்படின்னு நீங்கள் பார்க்க. அதுக்கப்புறம் சரி இப்போ நான் உன் ஹஸ்பண்ட் அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோ, காலேஜை பற்றிலாம் இங்கே பேச வேணாம் அப்படின்ட்டு அவனை. அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ தான் திரும்ப ஞாபகம் வந்து, ஆமாம் எங்கே ஹனிமூன் போகிறோம் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி மறுபடியும் நோண்டுறீங்க. அட இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவோம்மா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக சொன்ன மாதிரியே அப்படி நடுஜாமத்தில் வந்து இறங்குறீங்க. பார்த்தா டோராட்டன் கூட்டிகிட்டு வந்திருக்கான். அங்கே செம்ம குளிராக இருக்குது. அப்படியே நீங்கள் அவனை பார்க்க செம்மையாக இருக்குல்ல அப்படிங்கிறான். ஆமாம் அப்படின்னு அந்த கிளைமேட்டுக்கு குளிர்து அப்படின்ட்டு கையை தேய்ச்சி பின்னாடி அப்படியே ஒரு பெரிய கோட்டை எடுத்து உங்களை வந்துட்டு மாட்டி விடுறான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. இதெல்லாம் இப்போது அதெல்லாம் தான் சொன்னனே, நமக்காக எல்லாத்தையும் நான் பிளான் பண்ணிட்டு தாண்டி பண்ணேன், ஸோ இதெல்லாம் நான் பர்ச்சேஸ் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 ட்ராலி பேக்கை தள்ளிட்டு உங்களுக்கு கூட்டிகிட்டு போகிறான் கையை பிடிச்சி. அப்படியே நீங்கள் அவன் கைக்குள்ளே கை கோத்துக்கிட்டு அப்படியே அந்த ஹீட்னஸில் நடந்து போகிறீங்க. அப்படியே அந்த இடத்தெல்லாம் பார்த்துட்டு போ சூப்பராக இருக்குது. அங்கே கார் வந்து நிற்குது. ஒரு ஹோட்டலுக்குள்ளே கூட்டிகிட்டு போனதும் அங்கே வந்துட்டு அவன் ரூம் நம்பர் சொல்லி எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணியாச்சு சார் அப்படின்னு சொல்ல, அப்படியே சாப்பிட்றியா அப்படின்னு கேட்க, ஃப்ளைட்டில் தானே சாப்பிட்டோம் பசிக்கல அப்படிங்கிறீங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மறுபடியும் தூக்க, நீங்கள் வேணாம் நான் நடந்து வரேன் அப்படிங்கிறீங்க. எனக்கு ஒன்று இப்படி தூக்க தானே பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு பேக்கை கொண்டு போய் ரூமில் வைக்க சொன்னவன் அப்படியே உங்களை தூக்கிட்டு பொறுமையாக எழுந்திட்டு வரான். நீங்கள் அவனையும் பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே வந்து அந்த ரூம் கதை தந்து உங்களை உள்ளே இருக்கட்ட ரூமை இருட்டாக இருக்குது. என்ன இருட்டாக இருக்குது, ஐயோ லைட்டை போடுறா ஒட்டக்கச்சிவிங்க அப்படின்னு நீங்கள் கத்த, ஏய் இருடி குட்டை கத்திரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் லைட்டை ஆன் பண்ணேன். அப்படியே பார்க்குறீங்க ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் நைட் செட்டப்பில் அந்த ரூமே செம்மையாக இருக்குது. இங்கே அப்படியே உங்களுக்கு ஷை ஆகிடு, என்னங்க இதெல்லாம் ஆடி திரும்ப எனக்கு என்ன நமக்கு ஃபர்ஸ்ட் நைட், அப்போ அதுக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ் நம்ம வந்துருக்குது என்ன சாமி கும்பிடவா ஹனிமூன் கிடை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள வந்து ஹக் பண்ண. நீங்கள் ஐயோ எனக்கு வேணாமே அப்படின்னு ஓடுறீங்க. எதை அப்படின்னு சொல்லிட்டு எங்களை பிடிக்க வரோம். நீங்கள் ஒட்டக்கச்சவங்க வேணாம் அப்படின்னு, டெடி எனக்கு வேணும்டி அப்படின்னு வந்து அவங்கள அப்படியே எழுத பெட்டில் போட நீங்கள் அப்படியே அந்த இடத்த ரசிச்சுட்டு இருக்கீங்க. நிஜமாவே செம்மையாக பண்ணியிருக்காங்கப்பா அப்படின்னு, சூப்பராக இருக்குல்ல அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் நமக்காக தான் பண்ணியிருக்காங்க, எதையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறா. நீங்கள் அவன் பக்கம் அப்படியே திரும்ப
டெடி அப்படின்னு உங்களை பார்க்க நீங்கள் ஒட்டகச்சி வெங்கி அப்படின்னு அவனை பார்க்குறீங்க. ஆனால் உங்களை இழுத்து அப்படியே லிப்பில் கிஸ் பண்ண நீங்களும் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. அப்படியே உங்களோட ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக நகருது. அப்படியே பெட்ஷீட்டை இழுத்து போத்திட்டு ஃபிலிக்ஸ்க்கும் உங்களுக்கும் உங்கள் லவ் மேக்கிங் நடக்குது. மார்னிங் மறுபடியும் நீங்கள் கண்ணு முழிக்கும்போது கூட ஃபிலிக்ஸோட செஸ்ட்டில் தான் அப்படியே படுத்துட்ருக்கீங்க. நீங்கள் திரும்பி படுக்கும் போது ஃபிலிக்ஸ் அப்படியே மறுபடியும் உங்களை இழுத்து மறுபடியும் ஒரு லவ் மேக்கிங் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் போதும் குளிக்க போகணும் நகருங்க அப்படின்னு தள்ள நான் எதுக்கு இருக்கேன் அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே அவனை பார்க்க நானே குளிக்க வைக்கிறேன்டி அப்படின்னு அப்படியே தூக்கிட்டு போய் அவங்கள அவனே குளிக்க வைக்கிறேங்கிறப்ப இல்லை நிறைய டைம் அங்கேயும் எல்லாம் முடிஞ்சு குளிச்சுட்டு நீங்கள் ரொம்ப மோசம் அப்படின்ட்டு நீங்கள் வெளியே வர எதை அப்படின்னு அவங்கள பிடிச்சிருக்க வர நீங்கள் டவலை எடுத்து மேலே ராப் பண்ணிட்டு வெளியே ஓடி ஏய் டவல் குறி அப்படின்னு அவங்க கற்று போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓடுறீங்க. ஒரு டவல் தான் எடுத்துகிட்டு போயிருவீங்க. ஸோ நீங்கள் மட்டும் எடுத்துகிட்டு இப்போ டவல் தரலாம் அப்படியே வந்துடும் அப்படிங்கிறான். ஐயோ அப்படின்ட்டு நீங்கள் இன்னொரு டவல் எடுத்து இந்தாங்க அப்படின்னுட்டா இங்கே வந்து குறி மாட்டேன் வந்தால் என்ன செய்வீங்கன்னு தெரியும் அப்படின்ட்டு அவளை தூரத்தில் நின்றுட்டா இப்போ ஒழுங்காக இங்கே வந்து கொடுக்கல அப்படியே வெளியே வந்துடும் அப்படின்னு மறுபடியும் மிரட்டுறான். நீங்கள் டவல் எடுத்து அவன் மூஞ்சில் விசிறிட்டு கதவை லாக் பண்ணிட்டு ஓடிடுறீங்க. அவளை எடுத்து கட்டிட்டு அப்படியே வர நீங்கள் இப்போ வந்துட்டு உங்களுக்கு ட்ரெஸ் எடுத்துட்ருக்கீங்க. அப்போ அப்படியே உங்களை வந்து பின்னாடிலேருந்து ஹக் பண்ண அவன் தலையில் வந்து அப்படியே வந்துட்டு அந்த ஈரம் அவங்க மேலே சட்டை நீங்கள் சில்லுன்னு ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு அவனை திரும்பி பார்க்குறீங்க. அவன் உங்களே இப்படியே கிறக்காமல் பார்த்துட்டீங்க. என்ன பண்ணுறீங்க காலையிலே மறுபடியுமா ஹனிமூன் வந்தது பின்ன எதுக்காமா அப்படின்ட்டு மறுபடியும் உங்களை திருப்பி இப்போ தான் குளித்தோம் மறுபடியுமா அப்படின்னு நீங்கள் ஆரம்பிக்க குளித்தா என்ன மறுபடியும் குளிச்சிக்கலாம் தப்பு இல்லை அப்படின்னு திருப்பி தூக்கிட்டு போய் பெட்டில் போட நீங்கள் ஊரோட அந்த பக்கம் ஓடுறீங்க. பேபி ஏன் இப்படி பண்ணுற செடி வந்துரு அப்படின்னு எப்போ ஒட்டக்கிச்சிங்க மனுஷனுக்கு பசிக்குது நைட்டும் சரியாக சாப்பிடல ஃப்ளைட்டில் சாப்பிட்டா தான் அப்படிங்க ஓ சாரி அப்படின்ட்டு சரி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண கீழே போய் சாப்பிட்லாம் அப்படிங்கிறான். அப்படின்ட்டு இப்போ 2 பேரும் அப்படியே வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்செலாம் பண்ணிட்டு அப்படியே அவன் கையை கொத்துக்கிட்டு அப்படியே நீங்கள் ஹாப்பியாக அவங்க கூட கீழே போகிறீங்க. போய் 2 பேரும் அப்படியே சாப்பிட்றீங்க. உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணி வைக்க உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது. பரவாயில்லையே நம்மளை பற்றி இவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்கான்னு 2 பேரும் ஜாலியாக சாப்பிட்டு அதுக்கப்புறம் என்ன அப்படியே அந்த ஹனிமூனை ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு நீங்கள் டேஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணுறீங்க. ஒரு 3 டேஸ் அது முடிஞ்சு அப்படியே ஊருக்கு திரும்பி வந்ததும் அவங்க வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறான். ஹைஜீனோ உங்களை பார்த்து முறைச்சிட்டு அப்படிங்கிற மாதிரி திரும்பி போய் இப்போ எதுக்கு நீ இப்படி ஓவர் ரியாக்ட் பண்ணுற அப்படின்னு பின்னா ஒரு ஃபோன் பண்ணி ஆடி கல்யாணம் ஆனதும் என்னை மறந்துட்டல அப்படின்னு சொல்லி கேட்க அப்படிலாம் இல்லைடா அப்படி பேசிகிட்டு இருக்கா ஃபிலிக்ஸ் அங்கே வந்து வரும் இவன் கூட என்ன பேசிகிட்டு இருக்கா வா அப்படின்னு கைப்பிடிச்சிருக்கா அட சும்மா இருங்க கொஞ்ச நேரம் பேச கூட விட மாட்டேங்கிறீங்க பேசுகிறதுக்கெலாம் டைம் இல்லை இப்போ பார்த்தீங்களா டைம் 8 ஆச்சு இன்னும் 1 மணி நேரத்தில் காலேஜ் போகணும் ஏதோ இப்போ தானே வந்தோம் அப்படின்னு நீங்கள் பார்க்க ஆமாம் அதான் வந்து 1 மணி நேரம் தான் டைம் இருக்குல்ல அதுக்குள்ளே கிளம்பிடலாம் காலேஜ் போகணும் வா அப்படின்னு கைப்பிடிச்சி நீங்கள் ஹைஜீனை பாவமாக பார்க்க உன் தலையில் நான் தவணை கட்டாதானே நீ கேட்டியா அனுபவி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் போக நீங்கள் மேலே வந்து என்ன இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு இங்கே பார் நம்ம ஆல்ரெடி 1 வீக் மட்டும் தான் மேரேஜ்க்காக லீவ் போட்டோம் அதெல்லாம் முடிஞ்சு இப்போ காலேஜ் போகணும் சீக்கிரம் நானும் கிளம்பணும் ஃபஸ்ட்டு நீ போய் குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உங்களை குளிக்கிறதுக்கு உள்ள அனுப்பிட்டு திருப்பி பின்னாடி அவனும் வர நீங்கள் என்ன பண்ணுறீங்க குளிக்க சொல்லிட்டு இது தனித்தனியாக குளிச்சா லேட் ஆகும்டி தான் ஒன்றா குளிக்கணும் ஒன்றும் தேவையில்லை நீங்கள் ஒன்றா குளிக்கலாம் என்ன பண்ணுங்க எனக்கு தெரியும் நகருங்க அப்படிங்க அவனும் விடாமல் அவங்களை இழுத்துட்டு போய் பாத்ரூம்க்கு அதை லாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் சொல்கிற மாதிரி இல்லைப்பா எல்லாம் சென்சார் சீன்ஸ் தான் அதுக்கப்புறம் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு திட்டிகிட்டே வெளியில் வர அவனும் அப்படியே சிரிச்சிட்டு வந்தவங்க பின்னாடி அப்படியே அவங்கள ஹக் பண்ண மறுபடியுமா அப்படின்னு சும்மாடி சரி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண ஆடிட்டு அப்படியே ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிவிட்டு கீழே வரீங்க அதுக்குள்ளே உங்களுக்கு ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க சாப்பிட்டுட்டு ஹைஜனும் வா நானே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு முன்னாடி போக நீங்கள் அவங்க கூட போகலான்ட்டு போனேன் அதுக்குள்ளே ஃபிலிக்ஸ் வந்து கைப்பிடிச்சிட்டு என்ன அவன் கூட போகிற ஏன் அப்படின்னு பார்க்குறீங்க நானும் அதே காலேஜ் தானே போகிறேன் வா நம்ம 2 பேர் போகலாம் அடிட்டு அவன் காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு உங்களை ஏறு அப்படிங்க ஹைஜனும் அப்போ சரி நானும் கூட வரேன் அப்படின்னு பின்னாடி ஏறுறதுக்குள்ளே காரை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நீ உன் பைக்கில் வா அப்படின்னு சொல்லிட்டு போகிறான் அட பாவி இவன் ஒரு பொறாம பிடிச்சவம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட சொல்லிவிட்டு ஹைஜனதுக்கப்புறம் பின்னாடி பைக்கில் வரேன் நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க 3 பேரும் ஒரே காலேஜ் தானே போகிறோம் அவனும் வந்தால் தான் என்னவா அதெல்லாம் முடியாது எனக்குன்னு சில விஷயம் இருக்குது நானே என் பொண்டாட்டி தனியாக வரும்போது நான் நிறையா கிட்ட பேசுவேன் எனக்கு தோணுனா அப்படின்னு அவங்க கையை அப்படியே எடுத்து அப்படி கிஸ் பண்ணி இப்படி கிஸ் கூட பண்ணுவேன் அதெல்லாம் ஒன்று வச்சு பண்ண முடியுமா நீங்கள் அப்படியே ஷை ஆகுறீங்க என்னடி டெடி வெக்கமாடின்னு கிட்ட வரான் ஐயோ ஒழுங்க ரோட்டை பார்த்துங்க அப்படின்னு நீங்கள் தள்ளுறது அவனை சிரிச்சிட்டு அப்படியே காலேஜுக்குள்ளே வந்து அடுத்த நிமிஷம் அப்படியே முகம் மாறுது டப்புன்னு கார் விட்டு இறங்கி கடைன்னு முன்னாடி நடக்க ஆரம்பிக்கிறான் நீங்கள் அவன் பின்னாடி ஓட்டமும் நடையமா வர நான் இந்த ஸ்டாஃப் ரூம் போயிட்டு தான் வருவேன் நீ கிளாஸ் போ அப்படின்னு சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போவோம் அதுக்குள்ளே ஹைஜின் வரும் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கீங்க எங்கள் ஃபிலிக்ஸோ ஸ்டாஃப் ரூம் போயிட்டு வரும்போது நீங்களும் ஹைஜின் பேசிடுறது
இதுங்க ரெண்டும் வீட்டில் பேசுகிறது பார்த்தாலே இங்கே வேறு ஆடின்னு வாரிச்சிட்டு கிளாஸ் ரூமுக்கு தானே ஒரு வார்ட்டை ஆடியே முன்னாடி போயிடறான். நீங்கள் பின்னாடி போக எப்பவும் போல் ஒரு 10 நிமிஷம் லேட்டு அவன்கிட்ட பேசிவிட்டு நீங்கள் கிளாஸ் ரூமுக்கு வரதுக்கு ஃபிலிக்ஸோ அப்படியே உங்களை தீயா முறைக்க நீங்கள் எதுக்கு வேறு இப்போ இப்படி முறைக்கிறாரு அப்படின்னு நகர பண்ண மரம் உள்ளே போகணுங்கிற மாதிரி. சார் நகருங்க நகர உள்ளே போப்பேன். ஏய் உன்னை எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் என் கிளாஸ்க்கு நீ எப்பவும் கரெக்டான டைத்துக்கு வரணும். 10 நிமிஷம் லேட்டாக வந்திருக்கா சார் அது அப்படின்னு நீங்கள் அவனை அப்படியே பார்க்க அவனும் போ வெளியே நில்லன்னு நிற்க வச்சிடறான். கால் கடுக்க வெளியே நிற்க உங்களுக்கு கோவமாக இருடம் அவனே நைட்டில் என்கிட்ட வருவில்ல அப்போ இருக்கணும் அப்படின்னு திட்டிக்கிட்டே தான் நிற்கிறீங்க. அவனும் அதெல்லாம் கண்டிக்க கூட இல்லை. அவன் பாட்டிக்கா கிளாஸை முடிச்சுட்டு அப்படியே வெளியே போகும்போது இங்கே பாரு இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். சும்மா கண்டவங்கக்கிட்டே பேசிவிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாத. ஒழுங்காக என் கிளாஸ் அட்டன் பண்ணேன் புரிஞ்சதா? இங்கே அந்த புருஷன் அதெல்லாம் கிடையாது. நான் ப்ரொஃபஸர் நீ ஸ்டூடெண்ட் நான் சொல்கிறதானே செஞ்சு தான் ஆகணும் அப்படின்ட்டு உங்களுக்கு அசைன்மெண்ட் வேறு கொடுக்குறான். நீங்கள் சரி அப்படின்ட்டு உனக்கு எல்லாத்தையும் வீட்டில் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஸ்வீட்டியோ என்னாச்சு மச்சான் புருஷனோட ஹனிமூன்லாம் அப்படி அதெல்லாம் நல்லா தான் போச்சு. அப்புறம் நீ காலையில் இப்படி பண்ணார் யாருக்கு தெரியும். இங்கே வந்தால் மட்டும் எப்படி தான் இவன் இப்படி மாறுறான்னு தெரில. வீட்டிலலாம் ரெமோவாக இருக்கான், இங்கே வந்தால் மட்டும் அண்ணியனா மாறிடுறான் அப்படின்னு நீங்கள் புலம்பிட்டு இருக்கீங்க. இப்படியே அந்த டே ஸ்கிப் ஆகி ஈவினிங் வந்துட்டு நீங்கள் காலேஜ் முடிச்சு நீங்கள் ஹைஜின் அதே மாதிரி ஹைஜின் நான் கூட்டிகிட்டு போவா அப்படின்னு வந்திருக்க. ஏன்டா காலையிலேயே கிளாஸ் ரூம் வெளியே நிற்க வச்சான், இப்போது வேணாம் உங்கள் நொன்ன வரட்டும் அவன் கூடயே வரேன் அப்படின்னு நிற்க. ஹைஜினும் நான் அந்த அப்போவே சொன்னேன் நீ தான் கேட்கலன்னு மறுபடியும் அதே பிட்டை போட்டான் போய் இவன் வேறு படுத்துறான்டா அப்படின்னு நீங்கள் நின்றுட்டுருக்க. ஃபிலிக்ஸ் வந்து ஹார்ன் அடிக்க திரும்பி பார்க்குறீங்க. அப்போ அப்படி தீயா மறிக்கா நீங்கள் எல்லோ ஏறிட்டு நீங்கள் அவனை அதுக்கு மேலே மறிக்கிறீங்க. அவனும் என்னடி மறப்பு அப்படி அப்புறம் காலையில் எதுக்கு அப்படி நிற்க வச்சிங்க? 10 நிமிஷம் லேட்டாக வந்தாலும் அதான் இதெல்லாம் ரொம்ப ஓவராகும். 10 நிமிஷத்துக்கெல்லாம் இப்படி தான் நிற்க வைப்பீங்களா? ஒரு ஹவர் ஃபுல்லாக எவ்வளோ கால் வச்சு தெரியுமா? என்ன அடிச்சலாம் கால் வலிச்சுதான் அச்சிச்சோ அப்படின்னு அப்படியே அவங்க காலை அவன் மடியில் தூக்கி வச்சு அமுத்தி விட இவன் நல்லவனா கெட்டவனாங்கிறப்ப நீங்கள் பார்க்குறீங்க. அப்படியே அமுத்திக்கிட்டு கை கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏற உங்கள் ஸ்கர்ட்டுக்குள்ளே கை போகிறா. நீங்கள் டக்குன்னு அடிச்சு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு நீ தானடியே கால் வலிக்குதுண்டா அதான் பிடிச்சி விட்டேன் ஒன்றும் தேவையில்ல ஆளைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே போனதும் அத்தை அவங்களுக்கு வந்து காஃபி போட்டு 3 பேருக்கு கொடுக்குறாங்க. அதெல்லாம் குடிச்சிட்டு நீங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அசைன்மெண்ட் உட்காந்து பண்ணிகிட்ருக்கீங்க. ஹைஜன் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறான். ஃபிலிக்ஸும் அவன் ஹெல்ப் பண்ண வந்துட்டு நீ என்ன பண்ணுற உனக்கு படிக்கிற வேலை இல்லைல்ல அப்படின்னு சொல்லி அவனை விரட்டி விட அவளுக்கு இது தெரிலன்னா அதுதான் நான் இருக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு போ அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுட்டு இப்போது உனக்கு ஹெல்ப் பண்ணுறங்கிற பேரில் அங்கேயும் இங்கேயும் தொடர்ந்தீங்க. சாமி நீ ஹெல்ப்பே பண்ண வேணாம், நீ பண்ணுற ஹெல்ப்புக்கு நீ சும்மா இருக்கலாம் அப்படிங்க. என்னடி ரொம்ப பண்ணுற அப்படின்னு ஏன் உனக்கு இவ்வளோ அசைன்மெண்ட்லாம் கொடுத்தது அவனை மட்டும் என் கையில் கிடச்சான் கண்ணாடியில் போய் பாருங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நான் தான் கொடுத்தனா அப்படி பின்ன லூசு பையில நீ தாண்டா இவ்வளோதையும் கொடுத்த இதெல்லாம் எழுதி முடிக்கிறதுக்கு நான் ஜாமான் ஆயிரும். எப்போ நான் தூங்கி காலேஜ் வேறு அப்புறம் கொஞ்சம் லேட்டானாலும் வெளியில் நிற்க வைக்கிறேன் உன் தொல்லை தாங்கலடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கோவமாக பேச சரிடி போனாட்டி கோச்சுக்காத டைம் ஆச்சு வாக்கியில் போய் சாப்பிட்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை எனக்கு இதெல்லாம் எழுதணும் நிறையா இருக்குது போங்க நீங்கள் போய் நீங்களே கொட்டிக்கோங்க அப்படின்னு கோவமாக நீங்கள் சொல்ல ஷோ அப்படின்ட்டு அவன் கீழே வந்து அவன் சாப்பிடாம ஃபுட்டை நானும் அவளை மேலேயே சாப்பிட்டுக்கிறோம் அவளுக்கு கொஞ்சம் எழுதுற வேலை இருக்கான் அப்படின்னு சொல்லி உங்களுக்கும் செய்து ஃபுட் எழுதுற ஹைஜினும் என்னாச்சு நான் வேணா வருவா அப்படின்ட்டு எந்திரிக்கா நீ மூட்டை உட்காந்து சாப்பிடு நான் பார்த்துக்கேன் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சரி அவன் போகிறான் பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு ஹைஜின் அங்கேயும் உட்காந்து வீடேண்டா அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல போமா நான் அவளும் ஃப்ரெண்டு இவன் என்னமோ இன்றைக்கி வந்துட்டு ஓவராக பண்ணுறான் அப்படின்னு ஹைஜினால் ஏற்றிக்க முடியல ஒரு பக்கம் கதைங்க மேலே நீங்கள் கை வலிக்க எழுதிட்டுருக்கா உங்கள் பக்கத்தில் வந்து ஃபிலிக்ஸ் அப்படி உட்காந்து உங்களுக்கு சாப்பாடு நீட்டாக நீங்கள் ஒன்றும் தேவையில்லை அப்படின்ட்டு திரும்பி எழுத ப்ளீஸ்டி பொண்டாட்டி பட்டோம்ல சொல்லணும்ல அப்படிங்க நீங்கள் சரி அப்படின்னு அப்படியே ஆவாங்க ஒவ்வொரு வாயை ஊட்டி விட்டு அவனும் சாப்பிட்றான் சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு பிளேட்லாம் கொண்டாந்து கீழே வச்சுட்டு மேலே வர நீங்கள் அப்பயும் உட்காந்து எழுதிட்டுருக்கா டெடி வாடி டைம் ஆச்சு பாரு வந்து பாடு எனக்கு ஒன்றும் தூக்கம் வரல எனக்கு இன்னும் எழுதுறது நிறையா இருக்குது என் லூஸு சார் எனக்கு நிறைய எழுத கொடுத்துருக்காரு நான் எழுதிட்டு தான் வரேன் லூஸா எனக்கு ரொம்ப கொழுப்படி வா நாளைக்கு பார்த்துக்கலாம் நான் இப்போயே எழுதணும் இல்லாட்டி அந்த லூஸ் பையன் என்னை வெளியே நிற்க வச்சுருவான் போதும் டெடி எழுதுனது வாடி அப்படின்னு உங்களை அப்படியே உட்கார விடாமல் இழுக்க நீங்கள் விடுங்க எனக்கு எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்கா சரி நீ எழுது அப்படின்னு பின்னாடி வந்து உட்காந்துட்டு உங்கள் ஹேரை தூக்கி அப்படியே முன்னாடி போட்டு உங்கள் நெக்கில் அப்படியே குடிக்கிட்டியா அப்படியே கிஸ் பண்ணிட்டே உங்கள் டிஷர்ட் அப்படியே தூக்கி உங்கள் ஹிப்பை அப்படியே கைவிட்டு அப்படியே எதோ பண்ண அவங்களால முடியல நீங்கள் அப்படியே பெண்ணை எழுதிட்டு இருந்தது கையை விட்டு கீழே இறங்கி அப்படியே ஃபிலிக்ஸ் மேலே சாஞ்சிடுறீங்க அப்பா கேர்லி வாங்கிடுச்சு அப்படியே சூப்பர் வச்சிட வேண்டியதான் அப்படின்னு தூக்கிட்டு போய் பெட்டில் போட முடிச்சு ஐயோ நான் எழுதணும் அப்படின்னு ஓட பார்க்குறீங்க எங்கடி ஓடுற அப்படின்னு சொல்லி உங்களை அப்படியே தூக்கி அப்படியே மடியில் உட்காரச்சிட்டு மறுபடியும் உங்களை ஒவ்வொரு இடமா அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்க நீங்கள் பேசாமல் இருங்க எழுதணும் ப்ளீஸுங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க. பட் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சவுண்ட் உள்ளே போகுது.
அப்படியே உங்களை லிப்பில் கிஸ் பண்ண, நீங்களும் அப்படியே பேக் கிஸ் பண்ண. அப்படியே அந்த நைட்டு அவங்களோட லவ் மேக்கிங் நடக்குது. எங்கே அதுக்கப்புறம் எழுதுறது பேப்பர்ஸ்லாம் அப்படியே கிடக்க, நீங்கள் அவனோட அப்படியே 2 பேரும் அங்கே லவ் மேக்கிங் முடிஞ்சு நல்லா தூங்கி மார்னிங் எழுந்திருக்கிறீங்க. அடிச்சு பிடிச்சி எழுந்தா ஃபிலிக்ஸுக்குள்ளே காலேஜ் கிளம்பி, இவ்வளோ சீக்கிரம் கிளம்பிட்டீங்க, என்ன எழுப்பி விட்ருக்கலாம்ல அப்படி. ஹே நீ டயர்டாக இருந்தால் அதான் கொஞ்சம் தூங்கட்டோன்னு. அது சரி அப்படின்னு டைம் பார்க்குறீங்க, 8:30 ஆயிடுச்சு. ஐயோ அப்படின்ட்டு நீங்கள் அடிச்சு பிடிச்சி விட, நான் வேணா ஹெல்ப் பண்ணிட்டுமா அப்படிங்கிறான். போயா, ஹெல்ப் பண்ணுறவனா இருந்தால் அப்போயே எழுப்பியிருக்கணும், மூஞ்ச பாரு அப்படின்னு திட்டிட்டு நீங்கள் போய் கடை குளிச்சுட்டு வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போது அப்படியே ஃபிலிக்ஸ் வந்து பின்னாடிலேருந்து ஹக் பண்ணேன். ஐயோ மார்னிங் ஆரம்பிக்கிறானோ, ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு, ஒழுங்காக ஓடிடுங்க அப்படி தள்ள. அவனும் ப்ளீஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கிஸ் அப்படின்னு திருப்ப முடியாது அப்படி தள்ளிட்டு நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்க. அப்படியே உங்களை தூக்கி மேலே உள்ள கபோர்டில் உட்கார வச்சுறான். நீங்கள் ஏங்க என்ன பண்ணுறீங்க, என்னை இறக்கி விடுங்க. அப்போ கிஸ் பண்ணுறேன்னு சொல்லு, அப்போ தான் இறக்கி விடுவேன். யோ லூஸு, டைம் ஆகிட்டுருக்கு, நீ வேறு இறக்கி விடியா அப்படிங்கிறீங்க. முடியாது அப்படின்ட்டு அவன் படிக்க கீழே போப்பேன். ஏங்க ப்ளீஸ் இறக்கி விடுங்க அப்படி. அப்போ கிஸ் தரேன்னு சொல்லு அப்படின்னு படுத்துறானே. சரி தரேன் அப்படிங்க. அப்படின்னு வந்து கிட்டே நிற்கிறான். நீங்கள் அப்படியே அவனே பார்த்துட்டு ஃபஸ்ட்டு இறக்கி விடுங்க அப்படிங்கிறீங்க. ஆனால் ஃபஸ்ட்டு கிஸ் பண்ண அப்படின்னு அப்படியே மூஞ்ச கட்ட நீங்கள் படுத்துறான் அப்படின்னு அப்படியே மெதுவாக அங்கேருந்து குனிஞ்சு அப்படியே அவன் லிப்பில் கிஸ் பண்ண, உங்களை அப்படியே இப்போட ஹோல்ட் பண்ணி அப்படியே தூக்கி அவன் இடுப்பில் உட்கார வச்சுக்கிறான். அப்படியே 2 பேர் கிஸ் பண்ணியிருக்கா. உங்களுக்கு கோவம் வேறு, டக்குன்னு நறுக்குன்னு குடிச்சிக்க அப்படின்னு கத்த. நீங்கள் அப்படியே கடிச்சு விட்டு ஆளை பாரு எந்த நேரத்தில் விளையாடுறேன்னு தெரியல போங்க அப்படி இப்படி வெளியே தள்ளிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வெளியே வரீங்க. ஃபிலிக்ஸ் அப்படியே மறைச்சிட்டு அப்படியே சாப்பிட்றீங்க. அப்படி சாப்பிடும்போது ஃபிலிக்ஸ்க்கு நீங்கள் கடிச்சு விட்டது ஏறி அப்படிங்கிற அவங்க அம்மா, என்னாச்சுப்பா காரமாக இருக்கா அப்படின்னு கேட்க, அவனும் ஒரு எலி கடிச்சு விட்டுருச்சுமா அப்படின்னு சொல்ல அவங்க அம்மாவுக்கு புரிஞ்சு சரிங்க. ஹைஜினோ எது எலியா, எலி எப்படிடா உன் வாயில் வந்து கடிச்சிச்சு, அப்படி என்னடா வாயில் வச்சுருந்த, எலியோட பல்லு உன் மேலே பட்டா பாய்சன் இல்லை, நீ எப்படி சாகாமல் இருக்க அப்படின்னு அப்படியே ரொம்ப முக்கியமான கொஸ்டின்லாம் கேட்க. நீங்களும் அப்படியே அவனையும் முறைக்கிறீங்க. என்னையாண்டி முறைக்கிற அப்படிங்கிற பார்க்க மூட்டு சாப்பிடு, இப்போ ரொம்ப முக்கியம் இந்த கேள்விலாம் அப்படி. ஃபிலிக்ஸோ ஆமாடா அந்த எலியோட பல்லு பட்டா பாய்சனாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களே பார்க்க நீங்கள் அப்படியே முறைக்கிறீங்க. ஒரு வழியாக அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ அப்படியே காரில் வந்து நீங்கள் வந்துட்டு பேசவே இல்லை, திரும்பி ஏன்டி இப்படி என்னை முறைச்சிட்டே இருக்கா அப்படி. உங்களால் நான் அசைன்மெண்ட்டே முடிக்கல அப்படின்னு சொல்லி, எதை அசைன்மெண்ட்டை முடிக்கலையா அப்படின்னு பார்க்குறான். ஆமாம் நைட் எங்கே எழுத விட்டீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கத்திக்கிட்டே இருக்க. காலேஜ் வந்து 2 பேரும் இறங்கி அவங்க வந்துட்டு அவன் வந்து ஸ்டாஃப் ரூம் போக, நீங்கள் கிளாஸ் ரூமில் வந்து கடன்னு எழுத ஆரம்பிக்கிறீங்க. அப்படி இருந்து உங்களால் முடிக்க முடியல. ஃபிலிக்ஸ் தானே எப்போ ஃபர்ஸ்ட் ஆர் அவனே வந்து நிற்கிறான். நீங்கள் அவனே பார்த்துட்டு சரி நம்ம புருஷன் தானே அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க. எல்லோரும் அசைன்மெண்ட் சப்மிட் பண்ண நீங்களும் எடுத்துகிட்டு போகிறீங்க. அப்படியே பார்க்குறான், இது என்ன பாதியை காணும் அப்படின்னு. இல்லை அது வந்து அப்படின்னு சொல்லும்போதே, அறிவில்லை முடிக்கணும்னு தெரியாது, எது கொடுத்தாலும் உடனே முடிக்க சொல்லிக்கலாம், நீ மட்டும் எப்போ இப்படி தான் இருப்பியான்னு எல்லாம் முன்னாடியே உங்களுக்கு திட்டம் உங்களுக்கு ஒரு மாதிரி எது. நீங்கள் ஆடா பாவி நைட்டெல்லாம் கெழுத விடாமல் டார்ச்சர் பண்ணது நீ அப்படின்ட்டு, எனக்கு ஒரு கேனை புருஷன் இருக்கான் அப்படின்னு. எதை அப்படின்னு, அந்த கேனை புருஷன் என்னை எழுத விடாமல் நைட்டெல்லாம் டார்ச்சர் பண்ணான் சார், அதான் என்னால் சரியாக முடிக்க முடியல. அவன் காய்ச்சிட்டு பேசலை, அவனவங்களை மறைச்சிட்டு எங்கள் பாரு அதெல்லாம் எனக்கு தெரியாது, உன் பர்சனல்லாம் எனக்கு தேவையில்லை, நான் சொன்ன ஒர்க்கை நீ முடிச்சே ஆகணும். காலேஜ்னால் நான் இப்படி தான், ப்ரொஃபஸர் ஆகிட்டா நான் வந்துட்டு எனக்கு ஸ்டூடெண்ட் அவ்வளோதான், உன்னோட சொந்த கதை சோக கதையெல்லாம் நான் கேட்க மாட்டேன், ஒழுங்காக நான் கொடுக்குற ஒர்க்கை முடிச்சுட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி கற்று உங்களுக்கு கோவமாக இருடி நைட்டு வீட்டுக்கு அவனை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மறைச்சிட்டு நீங்கள் வந்து கரை ஸ்வீட்டி என்ன மச்சான் இப்படி திட்டுறாரு, என்ன பண்ணி தொலையும் சொல்கிறேன், இங்கே வந்தால் மட்டும்தான் சொல்கிறேன் அந்நியனாக மாறிடுறாண்டி, எனக்கு இவன் ரொம்பவும் இருக்கும்போது பிடிச்சிருக்கு, இப்படி அந்நியனாக மாதிரி பிடிக்கல, பேசாமல் காலேஜ் வராமல் வீட்டிலே இருந்தலாமான்னு பார்க்குறேன். அதுக்கு விடுவாரா அந்நியன் அப்படின்னு கேட்க டவுட். லஞ்ச் பிரேக் வர நீங்களும் ஸ்வீட்டி போகாமல் உட்காந்து நீங்கள் அசைன்மெண்ட் எழுதிட்டுருக்கா. அங்கே ஒரு பையன் அவங்க கூட படிக்கிறவன் தான், அவன் வந்துட்டு உங்களுக்கு நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேனே அப்படின்னு சொல்கிறான். இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்ல, இல்லை சார் உங்களை எத்தனை பேர் முன்னாடி அப்படி சத்தம் போட்டார், சரி பாவம் உனக்கும் ஏதாவது ஒர்க் வந்துருக்கும் அதனால் பண்ண முடிஞ்சிருக்காது, நான் வேணால் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்க. யார் இவன் இவ்வளோ நல்லவனாக இருக்கா ஸ்வீட்டி உங்கள் காதைக்கிட்டே பிசமாரி அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு அவனே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறான் அசைன்மெண்ட் பண்ண. 3 பேர் உட்காந்து அங்கே பேசி சிரிச்சு எழுதிட்டுருக்கா. இங்கே ஃபிலிக்ஸோ என்னவா லஞ்ச் பிரேக் விட்டு இவ்வளோ நேரம் காணும் அப்படின்னு அங்கே தேடி பார்த்துட்டு ஹஜ்ஜுன்னு தனியாக சாப்பிட்றத பார்த்து அவன்கிட்டே போய்கிட்டு அவள் இன்னும் வரல அசைன்மெண்ட் எழுதிட்டுருக்கான், நானும் கூப்பிட்டேன் வரலன்னு சொல்லிட்டா அப்படின்னு ஹைஜன் சொல்ல. ஃபிலிக்ஸ் அடுத்த நிமிஷம் கிளாஸ் ரூம்க்கு வரான். பார்த்தா நீங்கள் 3 பேர் உட்காந்து பேசி சிரிச்சிருக்க பார்த்துட்டு உள்ளே வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறான். பார்த்தா சொல்ல நீங்கள் கொடுத்த அசைன்மெண்ட் தான் சார், அதை கம்ப்ளீட் பண்ணணும், அதுதான் அதுக்கு சாப்பிடாம உட்காந்து பண்ணுவியா, இது சாப்பிட்டு வந்து எழுது அப்படிங்கிறான். ஒன்றும் தேவையில்ல அப்படிங்கிறீங்க. அவனும் ஏய் சொல்கிறது எதுவும் கேட்கவே கூடாது முடிவு பண்ணிட்டியா. ஆமாம் இது யார் இவன் ஏன் உனக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவங்களே பார்க்க. நீங்கள் அது சும்மா அவர் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னார், அதுதான். ஏன் எங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண தெரியாதோ, இவர் தான் வந்து பண்ணணுமோ. ஆமாம் சார் பண்ணுற ஹெல்ப்பை தான் பார்த்தேனே, நைட்டில் பண்ணுறதெல்லாம் ஹெல்ப்பு தான் அப்படின்னு நீங்கள் ஒரு மாதிரி பேச. அவனும்
இங்கே பாரு, ஏதாவது பேசிகிட்டு இருந்தா அடித்து வாயை உடச்சிடுவேன், ஒழுங்காக அவனை இங்கேருந்து ஓடிட்டு சொல்லு அப்படிங்க. உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை, எழுதணுங்கிறீங்க, யாராவது ஹெல்ப் பண்ணாலும் அதுக்கும் திட்டுறீங்க அப்படிங்க. நான் தான் உனக்கு எதுனாலும் பண்ணுவேன், எவனும் பண்ணுறது எனக்கு பிடிக்காது. இங்கே பாரு, நானே உனக்கு நைட்டு எல்லாத்தையும் சொல்லித்தரேன், இப்போ ஒழுங்காக அவனை கிளம்ப சொல்லு, எனக்கு இரிட்டேட் ஆகுது அப்படிங்கிறான். அதுக்கெல்லாம் நான் ஒன்றும் பண்ண முடியாது, எனக்கு அவர் ஹெல்ப் பண்ணிட்டோம், என்னை அவ்வளோ கேள்வி கேட்டிங்களா, எனக்கு அறிவில்லை அது இதுன்னு திட்டினீங்களா எல்லோரும் முன்னாடியும், நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் போவேன் அப்படின்னு நீங்கள் போய் உட்கார. அவனுக்கும் செம்ம கடுப்பாகுது. சொல்லிட்டே இருக்கா அப்படின்னு உங்கள் கைப்பிடிச்சிருக்கா. இப்போ அந்த பையனும், சார் உங்களுக்கு என்ன பிரச்சனை, அசைன்மெண்ட் முடிக்க சொன்னீங்க, அதான் அவள் எழுதுறாள், நான் ஹெல்ப் பண்ணுறேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை. யாரா நீ, மூட்டை உட்காரா, ரொம்ப ஓவரா, அப்போ தான் வந்துட்டான் ஹீரோவா நீ. ஆமாம் சார், நான் ஹீரோ தான், அவளுக்கு நாங்கள் லவ் பண்ணுறோம், கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். எதிய பொடி அப்படின்னு ஸ்வீட்டி உங்கள் பக்கம், நீங்கள் அதுக்கு மேலே பிடிக்கிறீங்க ஃபிளிக்ஸோ. என்னது இப்போ என்ன சொன்னேன் திரும்ப சொல்லு அப்படின்ட்டு அவன் மேலே அப்படியே கோவமாக அவனை அடிக்கிற மாதிரி போக நீங்கள் ஆத்தி அப்படின்ட்டு குடுக்குன்னு போய், ஐயோ பணம் மரம் எதுவும் பண்ணிடாத அப்படின்னு, ஏங்க இந்த பக்கம் வாங்க அப்படின்னு பிடிச்சிருக்கா. ஹே விட்ரி, நான் லவ் பண்ணுறானா, கல்யாணம் பண்ணிக்க போகிறானா, எப்போ என்கிட்ட சொல்லவே இல்லை, எப்போ இந்த கல்யாணம், இல்லை எப்போ லவ், என்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியா இல்லை பின்னாடியா அப்படிங்க. அவனோ எதே அப்படின்னு மொழிக்க. நீங்கள் அப்படி லூஸ் பையல, நான் இப்படி சொன்னேன் லவ் பண்ணுறேன்னு, ஹெல்ப் பண்ணுறேன்னு பார்த்தா கடைசியில் இப்படி ஒன்று இருக்குமா. இங்கே பாரு, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அதுவும் என் புருஷன் இவர் தான், அவர்கிட்டே போய் இப்படி சொல்கிறியாடா அப்படின்னு. இதை புருஷனா அப்படின்னு அவன் மொழிக்கா. என்ன கொஞ்சம் கேப் கிடச்சா போதுமே கெடா வெட்டிடுங்களே, அவன் என் பொண்டாட்டிடா, ஏதோ திட்டிட்டேங்கிறனால கோவமாக இருந்தா நீ உடனே உள்ளே பூந்துடுவியோ, ஆளையும் மண்டையும், இன்னொரு டைம் கூட உன்னை பார்த்தேன் அவ்வளோதான், ப்ரொஃபஸர் நினச்சா வெட்டிடுவேன், வெட்டி என் பொண்டாட்டிக்கு பக்கத்தில் உன்னை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி வரட்டேன். சாரி சார் அடிட்டா அந்த இடத்த விட்டு ஓட. நீங்களும் அந்த இடத்துல எதுவுமே நடக்காத மாதிரி மறுபடியும் போய் உட்காந்து எழுத ஆரம்பிக்கிறீங்க. ஃபிலிக்ஸுக்கு இப்போ மண்டை காயுது. உனக்கு ஒரு வாடி சொன்ன புரியாது, வந்து சாப்பிட்றீ வாடி அப்படி, ஒன்றும் தேவையில்லை, காலையில் அப்படி காய்ச்சி முடிச்சுட்டு காத்துனீங்க, நான் எழுதிட்டு தான் சாப்பிடுவேன் அப்படிங்கிறேன். சரி நைட்டு நானே எழுதுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், ஒழுங்காக வந்து சாப்பிடு, சீன் கிரியேட் பண்ணாத அப்படின்னு முடிச்சு எழுதுறான். நானா காலையில் காய்ச்சி போச்சுன்னு கற்றுனது நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறுபடியும் எழுதிட்டுருக்கா. சரி சாரி நீ அப்படி பண்ணல வா அப்படின்னு கூப்பிட்றான். முடியாது, இப்போ இப்படி தான் சொல்லுவீங்க, அப்புறம் திட்டுவீங்க, ஒன்றும் தேவையில்லை அப்படிங்க. இப்போ வரப்போறியா அப்படிலாம் தூக்கிட்டு போட்டுமா அப்படிங்க. தூக்கிட்டு போங்க பார்க்கலாம் அப்படின்னு நீங்க 2 கையும் தூக்கிட்டு அப்படியே நீட்டு அவனும் சிரிச்சிட்டு அப்படியே உங்களை தூக்கிட்டு போ. ஏங்க நிஜமாவே தூக்கிட்டு போகிறீங்க, யாராவது பார்த்தா எனக்கு நீ பொண்டாட்டிடி அப்படின்னு சொல்கிறான். அடே இது காலேஜ்டா அப்படின்னு ஹைஜீன் வந்து முன்னாடி நிற்கா. 2 பேரும் அப்படியே அவன்கிட்ட அவனை பார்க்க, அவனும் காலேஜில் சிசிடிவி கேமராலாம் இருக்குது, என்னடா பண்ணிகிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் ரொம்ப ஓவர்டா, சிங்கிள்ஸ் நாங்கள் பாவம்டா அப்படிங்க. ஃபிலிக்ஸோ அப்படியே சிரிக்க. நீங்கள் இறக்கி விடுங்க அப்படின்னு இறங்கிக்கிட்டு, சரி வாங்க போய் சாப்பிட்லான்னு கைப்பிடிச்சி எடுத்துகிட்டு போக. ஹைஜீன் நடத்துங்கடா நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் வயிற்றுச்சலோட போக. நீங்கள் இப்போ வந்து இதுக்கு எதுக்கு நான் திட்டணுமா, திட்டாமல் இருந்தாலே ஹாப்பியாக இருந்திருக்கலாம் அப்படின்னு. என்ன பண்ணுறது, கொடுக்குற அசைன்மெண்ட் ஒழுங்காக செய்யலைன்னா அப்புறம் திட்டாமல் நைட்டு எழுதுறதுக்கு அப்படியே விட்டுறீங்க பாரு அப்படின்னு நீங்கள் சொல்ல. அதை பற்றிலாம் இப்போ பேசாதடி, அப்புறம் எனக்கு மூடாயிரும் அப்படின்ட்டு உங்ககிட்ட வர. நீங்கள் இது காலேஜ் அப்படின்னு தள்ளுறீங்க, அது தெரிஞ்சு தான் அடக்கி வச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் சிரித்து பேசி அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு வரீங்க. இதுக்கப்புறமும் இப்படி தான் ஒவ்வொரு நாளும் அவன் உங்களோட ஜாலியாகவே நைட்டை ஸ்பெண்ட் பண்ணாலும் நெக்ஸ்ட் டே மார்னிங் காஜ் மோஜுன்னு கத்துறது, அப்புறம் சமாதானப்படுத்துறது, இப்படியே உங்கள் டேஸு ஹாப்பியாக மூவ் ஆகுது. இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.